ஹாய் எவ்ரி ஒன், எல்லோருக்கும் வணக்கம். நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்பில் நீதிபதி தேர்வுக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கும் சரி, ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்தின் நடைமுறையில் பயன்படுத்தக்கூடிய சட்டம் சார்ந்த பல விஷயங்களையும் பல பயனுள்ள தகவல்களையும் வகுப்புகளாக நம்ம ஏர்லி மார்னிங் ஸ்டடி குரூப்பில் பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான ரொம்ப தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ RLTOP ஆக்ட் 2019. இந்த 2019 கொண்டு வரப்பட்ட ஆக்டில் பல சந்தேகங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா? ஸோ பழைய ஆக்டுக்கும் இந்த ஆக்டுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது, ஒருவேளை பழைய ஆக்டின் படி ஒரு வழக்கு தள்ளுபடி செஞ்சுருந்தாங்க அப்படின்னா இந்த ஆக்டில் அதை எப்படி செயல்படுத்தலாம் அப்படின்ற சந்தேகங்களில் ஆரம்பித்து இந்த ஆக்டின் படி தரப்பினர்களுக்கான உரிமைகள் என்னென்ன பேசப்பட்டிருக்கின்றது, உச்சநீதிமன்ற வழக்குகள் மற்றும் உயர்நீதிமன்ற வழக்குகள் இந்த ஆக்ட் படி ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஏதாவது பேசப்பட்டிருக்கின்றதா அப்படின்ற பல சந்தேகங்கள் உங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ஸோ இந்த சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு விடையாக நமக்கு இந்த வகுப்பை எளிமையாக புரிகிற வகையில் விளக்குவதற்காக திருச்சி 3வது உரிமையியல் நீதிபதி செல்வி.D.ஜெயபிரதா மேம் அவர்கள் வந்திருக்காங்க. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிஃபோர் கெட்டிங் இன்டு த ப்ரொவிஷன்ஸ் நான் உங்களுக்குலாம் என்ன சொல்லிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, ஒரு என்டையர் ஆக்டை இப்போதைக்கு ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல கவர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் வாட் இஸ் நீடட், ஒரு பேசிக்கா ஒரு இன்ட்ரடக்ஷன், என்னென்ன டெஃபினிஷன்ஸ்க்கு நமக்கு பேசிக்கா என்ன தேவையோ அதை சொல்லிட்டு கேன் கெட் இன் டு மெயின் ப்ரொவிஷன்ஸ். எதுலாம் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா அந்த ப்ரொவிஷன்ல கொஞ்சம் இன்டெப்தா பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வி கேன் ஸ்கிப் ஓவர். ஏன்னா இப்போ இந்த ஆக்ட் பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்காவே தெரிஞ்சிடும், அதுல படிச்சாலே புரியுற மாதிரி இருக்கும். ஸோ அதுல எல்லாம் தெர் இஸ் நோ நெசசிட்டி டு வேஸ்ட் ஆர் டைம். ஸோ அதனால அதெல்லாம் ஸ்கிப் ஓவர் பண்ணிட்டு நம்ம வி கேன் கெட் இன் டு சம் இன்ட்ரிகசிஸ் ஆன் சர்டன் செக்ஷன்ஸ்ல நம்ம போகலாம். ஸோ அதுல எல்லாருக்கும் ஓகே தானே? வி கேன் கோ லைக் தட்ல. Okay. Yes, ma'am. Yes, ma'am. Yes. So we can start the session, right? Okay. Yes, okay. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்துட்டீங்க அப்படின்னா, தமிழ்நாடு ரெகுலேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்ஸ் ஆக்ட் 2017. ஸோ பிகாஸ் இந்த ரீசன் ஃபார் இன்ட்ரடியூசிங் திஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் ஆக்ட் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ரோ டெனன்ட் லிட்டிகேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த காலத்துல உங்களுக்கு ஒரு வீடு அப்படின்றது கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஒரு லேண்ட்லார்ட் அப்படிங்கிறவங்களே ஒரு ஏரியால ஒரு 4 பேர் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் டெனன்ஸ் அப்படிங்கறத. ஸோ அவங்களுக்கு ஒரு ஷீல்டா ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்ததான் பழைய தமிழ்நாடு பில்டிங்ஸ் அண்ட் லீஸ் அண்ட் ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் 1960. ஸோ அது ஒரு நாளடைவுல போக போக என்ன ஆச்சு அப்படின்னா, டெனன்ஸ் கையில இருந்து அது ஷீல்டா யூஸ் பண்றதை விட டெனன்ஸ் ஹவ் டேக்கன் டு யூஸ் இட் அஸ் அ ஸ்வாடா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க லேண்ட்லார்ட்ஸ் மேல. ஸோ இப்போ இருக்கிற நம்ம சிச்சுவேஷன்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா, ஒரு லேண்ட்லார்ட்னு பாத்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வீடு இல்ல 2 வீடு இல்ல ஒரு கடை இல்ல 2 கடை இருக்கும். ஸோ அந்த கடையில இருந்துட்டு ஒரு 10 to 15 years ஆஃப் லிட்டிகேஷன், ரவுண்ட்ஸ் ஆஃப் லிட்டிகேஷன் அப் டு சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது, எனக்கு ஒரு ஓன் ஆக்குபேஷன், நான் ஒரு வீடு கேட்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு 20 வயசுல நான் ஒரு வேலை செய்யணும், நான் வீடு கேட்கிறேன் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள எனக்கு ஒரு 40 ஏஜ் ஆயிடும். ஸோ என்னால அந்த தொழிலே என்னால பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஃப்ரஸ்ட்ரேஷன் டு த லேண்ட்லார்ட் அப்படிங்கிறதுனாலதான் இந்த நியூ ஆக்டுக்கு அசென்ட் கொடுத்தாங்க. ஸோ இந்த நியூ ஆக்டோட வெரி மோட்டிவ் ஆஃப் த நியூ ஆக்ட் என்ன அப்படின்னா, இட் இஸ் அ ஸ்பீடி லிட்டிகேஷன்ஸ். ஸோ ஃபாஸ்டர் அட்ஜுடிகேஷன்ங்கிறது தான் மெயின் மோட்டிவ். ஸோ அதனால அந்த டைம் லிமிட்ஸ், ஸோ அன்னெசரி கிராஸ் எக்ஸாமினேஷன், இது எல்லாத்தையுமே கர்டைல் பண்ணிட்டு வாட் இஸ் நீடட், ஒரு லேண்ட்லார்ட் அவங்களோட வீடு கேட்கறாங்க, அதுக்கு என்னென்னது ரொம்ப ஆர்பிட்ரரியா எல்லாமே எதெல்லாம் கட் ஷார்ட் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே கட் ஷார்ட் பண்ணி வச்சிருக்கிறது தான் இந்த நியூ ஆக்ட். ஸோ வென் சென்ட்ரல்ல இருந்து ஒரு ப்ரொபோசல் ஆரம்பிச்ச உடனே தமிழ்நாடு இஸ் த ஃபர்ஸ்ட் பயனர் ஸ்டேட் டு அக்செப்ட் அண்ட் இம்ப்ளிமெண்ட் த லெஜிஸ்லேஷன். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு பேசிக்கா சொல்ல வரணும் அப்படின்னா, இப்போ ஒன்ஸ் ப்ரீவியஸ் இதுல உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸ் லேண்ட்லார்ட் லிட்டிகேஷன்ஸ் நீங்க டிஸ்மிஸ் ஆயிருந்திருக்கலாம் பழைய ஆக்டுக்கு கீழே. ஸோ அப்போ அதுல புது ஆக்ட் கீழே நீங்க பண்ணும்போது பார் இருக்கா அப்படின்னா பார் கிடையாது. நியூ ஆக்ட் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். அனதர் திங் இஸ் 180 days உங்களுக்கு டைம் கொடுத்துருந்தாங்க ஃப்ரம் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட். ஸோ அந்த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்டுக்கு அப்புறம் நீங்க ப்ரீவியஸ் ப்ரொசீடிங்ஸை வித்ட்ரா பண்ணிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம். பட் இப்போ அந்த 180 daysங்கிறது லேக் ஆயிடுச்சு. ஸோ அதனால as of no use. பட் அதுக்கு முன்னாடி பண்ணியிருந்தாங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பார், இட் இஸ் வெரி மச் மெயின்டெனபிள்.
ஸோ வந்து இப்போ நடுவுல வந்து அப்புறம் ஒரு சிச்சுவேஷன் வந்து வந்துச்சு என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் ஆக்டுக்கு கீழே கேஸ் ஃபைல் பண்ண முடியாது ரிஜிஸ்டர்ட் டெனன்சி இல்லை அப்படின்னா. ஸோ நியூ ஆக்டுக்கு கீழே ஃபைல் பண்ணும் அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் டெனன்சி வேணும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அப்போ ரெண்டுமே இல்லை அப்படிங்கும் போது லேண்ட்லார்டு வந்து தே ஹேவ் ஸ்டால்டு லைக் நோவேர் டு கோ. ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் வந்த கேஸ் வந்து இந்த மாதிரி பரவாயில்ல ரிஜிஸ்டர்ட் டெனன்சி இல்லைனாலும் தே கேன் அப்ரோச் த ரென்ட் கோர்ட் அப்படின்னு சொன்ன கேஸ் வந்துட்டு மணிமேகலை வெர்சஸ் செல்வராஜ் கண்ணன். So that was reported in 2019 5 Law Weekly 97. ஸோ ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. நான் அப்புறமா வேணா ஆர்கனைசர்ஸ் கிட்ட நான் வந்துட்டு உங்களுக்கு தேவையான சைட்டேஷன் என்னென்ன கேசஸ் நான் கோட் பண்ணிருக்கணும் அதோட லிஸ்ட் நான் உங்களுக்கு நான் கொடுத்துறேன். இப்போ நான் சொல்ற ப்ரொவிஷன்ஸோட நீங்க நோட் பண்ணிக்கிறதுனா யூ கேன் டேக் அ ரஃப் நோட் ஆஃப் இட். ஸோ அதுக்கப்புறம் சப்சிக்வெண்டா ஈவன் அதுலயும் இருந்த சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணி ஒரு பெரிய ஒரு காமன் ஜட்மெண்ட் வந்து வந்தது அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப். தட் வாஸ் ரிப்போர்ட்டட் இன் 2022 2 CTC and 291. 2022 2 CTC 291 case reported in முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப். ஸோ இந்த கேஸ்ல தான் பாத்தீங்கன்னா இட் இஸ் அ காமன் ஜட்மெண்ட். நிறைய கேசஸ் இந்த மாதிரி ரிஜிஸ்டர்ட் டெனன்சி இல்லாததுனால அந்த எல்லாத்தையுமே மொத்தமா வச்சு ஒரு காமன் ஜட்மெண்ட் மாதிரி போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை வந்து லாஸ்டா வி கேன் லுக் இன் டு இட் அட் த எண்ட் ஆஃப் த செஷன். ஏன்னா அதுல ஒரு பெரிய ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும். அந்த ஃப்ளோ சார்ட் தான் எல்லாமே இப்போதைக்கு லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸ் லிட்டிகேஷன் பொறுத்த அளவுக்கு அந்த ஃப்ளோ சார்ட் வச்சு மட்டும்தான் வந்து வெரி மெயின்டெனபிலிட்டி ஆஃப் த பெட்டிஷனை வந்து டிசைட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அதை வந்து வி கேன் டிஸ்கஸ் இன் டீடைல் டூரிங் த லேட்டர் செஷன். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில் எக்ஸ்டெண்ட் அண்ட் கமென்ஸ்மெண்ட். ஸோ இதுல நீங்க ப்ரொவிஷன் வைஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட் வில் ஒன்லி அப்ளிகபிள் டு அர்பன் ஏரியாஸ் அப்படின்னு இருக்கும். பட் ஆனா அதுல இன்னொரு ஒரு 2A என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா the government can extend its application அப்படிங்கிறது இருக்கும். ஸோ அஸ் பர் தட் ப்ரொவிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க அஸ் பர் GOMS number 28 housing and urban development dated 4/2/2021 என்ன சொல்லிருக்காங்கன்னா the applicability of the act is extended to the all the villages in the state of Tamil Nadu. ஸோ இப்போ வந்து இருக்கிற எல்லா வில்லேஜஸ்க்கும் இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் நாட் ஒன்லி ஃபார் அர்பன் ஏரியாஸ். ஓகேவா? ஸோ இது வந்து வில்லேஜ் அப்படின்ற டெஃபினிஷனை வந்து எதுல நம்ம பார்க்கணும் அப்படின்னா செக்ஷன் 2 clause 36 ஆஃப் பஞ்சாயத் ஆக்ட் 1994. ஸோ இது வந்து எப்போ இந்த ஜிஓட அப்ளிகபிலிட்டி எப்போ கம்மிங் டு கமென்ஸ்மெண்ட் அப்படின்னா 4/2/2021. ஸோ இந்த டேட்டுக்கு அப்புறம் இந்த ஆக்டோட அப்ளிகபிலிட்டி இஸ் எக்ஸ்டெண்டட் டு வில்லேஜஸ் ஆல்சோ. And state government has created a new head of account to deposit rents and other charges by the rent authorities. So நம்ம வந்து இப்போ ரெண்ட் டெபாசிட் பண்ணிக்கிறதுக்கு லேண்ட்லார்ட் ரெஃப்யூஸ் பண்ற டைம்ல we can deposit rent. ஸோ அதுக்குன்னு ஒரு தனி ஹெட் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ்மே கவர்மெண்ட் ஹாஸ் கிரியேட்டட். ஸோ ரெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறது யூ ஆல் வெரி வெல் நோ ரெண்ட் அத்தாரிட்டி இஸ் அன் RDO which is different from rent court. ஸோ ரெண்ட் கோர்ட்டுங்கிறது தான் இட் ஹாஸ் டு பி ப்ரிசைடட் பை த ஜுடிஷியல் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட் ஜுடிஷியரியில இருக்கிறவங்க ப்ரிசைட் பண்ணும். பட் ரெண்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிறவங்க கலெக்டர் நாமினேட் பண்றாங்க. ஸோ இப்போ பிரசன்ட்ல எல்லா இடத்துலயும் வந்து RDO தான் ரெண்ட் அத்தாரிட்டி. ஸோ when we move on to definition clause we can move on to definition clauseல சில இம்பார்ட்டன்ட் டெஃபினிஷன்ஸ் மட்டும் இப்போ நம்ம பார்ப்போம். நமக்கு எது பேசிக்கா புரிஞ்சா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுமோ அதை மட்டும் we can look into it. The first definition is section 2A agreement. So agreement பொறுத்த அளவுக்கு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா it should be a written agreement அப்படின்றத mandate பண்றாங்க. So and it has to be between the landlord and tenant as required under this act. So written agreement இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்க ரெக்வயர்மெண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருக்கணும். And it includes subtenancy agreement, sublease agreement-யும் வந்து சொல்லியிருப்பாங்க. சப்சிக்வெண்டா நம்ம பார்க்கும்போது தெரியும். ஸோ subtenancy agreement எப்போ வேலிட் அப்படின்னா with the permission of the landlordல வந்து written consent-ஓட பண்றாங்கன்னா that is valid. So that is also comes under agreement அப்படிங்கிறது தான் இந்த டெஃபினிஷன். ஸோ இதுல வந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா என்ன அப்படின்னா the concept of oral tenancy is done away with. இனிமேல் ஓரல் டெனன்சி அப்படின்ற கான்செப்டே கிடையாது. ஒன்லி அண்டர் த ப்ரீவியஸ் ஆக்ட் மட்டும்தான் ஓரல் டெனன்சி வந்து இருக்கு. And then the definition 2C landlord. So landlord அப்படின்றது யாரு அப்படின்னா the one who's receiving or entitled to receive the rent. So who's entitled to receive the rent இது வந்து more or like similar like old actல என்ன definition கொடுத்தாங்களோ அதே definition தான் வந்து இதுலயும் வந்து கொடுத்திருக்காங்க.
and it shall include the successor in interest. ஸோ இப்போ சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா நமக்கு யூஸ்வலா ஒரு டவுட் வரும். என்ன அப்படின்னா யார் இந்த சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா, யூஸ்வல் நம்ம என்ன நினைப்போம், சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா லீகல் ஹேர்ன்னு நினைக்கலாம், இல்லை லீகல் ரெப்ரஸன்டேட்டிவ்னு நினைக்கிறான். ஸோ ஆனா அவங்க மட்டும் இல்ல, பட் இட் ஆல்சோ இன்க்ளூட் த சப்சீக்வெண்ட் பர்ச்சேசர் அண்ட் அசைனீஸ் இன் இன்ட்ரெஸ்ட். நான் என்னோட லேண்ட் ஒருத்தங்க வாங்குறாங்க, என்னோட வீட்டை இன்னொருத்தங்க வாங்குறாங்க அப்படின்னா தேர் ஆல்சோ சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட், நாட் ஒன்லி த லீகல் ஹேஸ். ஸோ ஓகேங்களா, ஸோ இதுதான் இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது. அண்ட் பர்சன்ஸ் லைக் ட்ரஸ்டி, like guardian, receiver, and etc., who are receiving rent on behalf of a person who cannot enter into a contract. So அவங்க வந்து they are like minors வந்து enter பண்ண முடியாது, இல்ல person with unsound mind வந்து they cannot enter into a contract. So அவங்களுக்கு on behalf of act பண்ற persons வந்து comes under the definition of landlord. ஸோ இதுல வந்துட்டு ஒரு சைட்டேஷன் சொல்லணும் அப்படின்னா, டாக்டர் பிரான்சிஸ் ராஜன் அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் எம்கே ராச்சம் செந்து. ஸோ நாங்கள் ப்ரொவைட் பண்றேன் நான் சைட்டேஷன்ஸை. ரிப்போர்ட்டட் இன் 1986, 99, Law Weekly 1087. ஸோ இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் நெசசரி தட் த ஓனர் ஷுட் பி கலெக்டிங் ரெண்ட் in order to comes within the definition of a landlord. So landlord அப்படிங்கிறவங்க ரெண்ட் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அப்படின்றது வந்து கிடையாது. ஸோ தேர் கேன் பி co-owner இருக்கலாம், ஆர் ஹூஸ் என்டைட்டில். இப்போ நம்ம டெஃபினிஷன்லேயே பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஹூஸ் என்டைட்டில் டு ரிசீவ் ரெண்ட். ஸோ வந்து 4 co-owner இருக்காங்க அப்படின்னா இன்னொரு co-owner he is entitled to receive rent தான். ஸோ he is also comes within the definition of landlord அப்படிங்கிறது தான் இந்த இது. இவ்வளவுதான் definition of a landlord. Then we get into the definition of premises. Premises is defined under section 2F. இப்போ premises அப்படிங்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா the very applicability of this act is decided by this provision. It is not, இது வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா it is only an illustrative clause and not exhaustive. ஸோ இப்போ illustrative clauseனா என்ன அப்படின்னா, சில விஷயங்களை வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி இருந்தா வந்து அப்ளிகபிலிட்டி வரும் அப்படின்னு சொல்றாங்க. பட் எக்ஸாஸ்டிவ் அப்படின்னா அதுல வந்து சொல்லியிருக்கிறத தாண்டி நம்ம வேற எதையுமே எடுத்துக்க கூடாது. ஸோ அதுதான் எக்ஸாஸ்டிவ் கிளாஸ். ஸோ இந்த ஆக்ட் பொறுத்தளவுக்கு ப்ரிமைசஸ்ங்கிறது இட் இஸ் ஒன்லி அன் இல்லஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ். ஸோ இந்த மாதிரி இருந்தா இந்த இதெல்லாம் வரலான்னு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இருக்கிற சில விஷயங்களையும் நம்ம அப்ளிகபிலிட்டியில கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறது அதோட மீனிங். ஸோ இப்போ ப்ரிமைசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இட் இஸ் அ பில்டிங் ஆர் அ பார்ட் ஆஃப் பில்டிங். அப்போ பில்டிங் ஆர் பார்ட் ஆஃப் த பில்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஸோ அப்போ வந்து ஓப்பன் பிளாட்ஸ், வேக்கன் லேண்டு, இது எல்லாமே இந்த ஆக்ட்ல கவர் ஆகாது. ஸோ இப்போ ஓப்பன் பிளாட் பத்தியோ இல்ல வேக்கன் லேண்ட் பத்தியோ ஒரு லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படின்னா that has to be covered under Transfer of Property Act and not under this act. Only in respect of the building மட்டும்தான் இந்த ஆக்ட் வந்து applicable. ஸோ அந்த பில்டிங் வந்து இட் கேன் பி யூஸ்ட் எய்தர் ஃபார் கமர்ஷியல் பர்பஸ்க்கு இருக்கலாம், ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு இருக்கலாம், இல்ல ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்கு இருக்கலாம். ஸோ பர்பஸஸ் வந்து இந்த பர்பஸ்க்கு இருக்கலாம். அண்ட் பில்டிங்கும் பொழுது ஸோ அப்போ அந்த பில்டிங் இன்க்ளூட்ஸ் கார்டன். ஸோ கார்டன்ங்கிறது ஒரு வேக்கன் லேண்ட் தான், பட் ஆனால் அந்த பில்டிங்கோட இட் இஸ் அப்பர்டினன்ட் டு தட் பில்டிங். ஸோ கார்டன், ஒரு அவுட் ஹவுஸ் இருக்கலாம் வெளியில. ஸோ இது எல்லாமே அந்த பில்டிங்ஸோட அட்டாச் பண்ணிருக்க ஏரியா இல்லையா? ஸோ அதனால தட் ஆல்சோ கம்ஸ் வித் இன் த டெஃபினிஷன் ஆஃப் பில்டிங். There are some exclusion. So எதெல்லாம் வந்து இந்த premises இந்த டெஃபினிஷனுக்குள்ள வராது அப்படின்னா, buildings covered under Factories Act. ஒரு Factories Actக்குள்ள கவர் ஆயிருக்கிறது வராது. அதுக்கப்புறம் ஹோட்டல், தர்மசாலா, லாட்ஜ். ஸோ இந்த மாதிரி நான் இன்னைக்கு ஒரு நாள் போய் ஒரு ஹோட்டல்ல தங்குறேன் அப்படின்னா that will not come under this act. ஸோ அதுவும் வந்து நான் தங்குறதுக்காக கொடுக்குற ஒரு ரெண்டட் premises தான். பட் ஆனா அதெல்லாம் இதுக்கு வராது. ஏன் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரும். ஸோ ஏன் அப்படின்னா, திஸ் இஸ் அ கைண்ட் ஆஃப் லீஸ் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பிஸ்னஸ். அந்த ஹோட்டல்ல நடத்துற ஒரு பிஸ்னஸ்க்கான லீஸ் இது. ஸோ நீங்க வந்து ஆனா இப்போ இந்த ஆக்ட் கீழே கவர் ஆகணும் அப்படின்னா அந்த பில்டிங்கை நான் வந்து ரெண்ட்டுக்கு வந்து நான் எடுத்துருக்கணும். ஸோ அப்படி எடுத்தா மட்டும்தான் இந்த ஆக்டோட அப்ளிகபிலிட்டி வரும். பட் அந்த பில்டிங்குள்ள நடக்கிற ஒரு பிஸ்னஸ்க்காக நான் வந்து போய் எடுக்கிறேன் அப்படிங்கும் போது இது வந்து வராது. இந்த மெயின் பர்பஸ் ஆஃப் த ஆக்ட் வந்து இந்த டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து அந்த பில்டிங்கை நான் ரெண்டட் எடுத்ததா இருக்கிறோம். ஸோ அப்படி இருந்தாதான் இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகும். அதனாலதான் இந்த மாதிரி பில்டிங்ஸ் எல்லாத்தையும் எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸப்ஷன் டு திஸ் ப்ரொவிஷன், இப்போ ப்ரிமைசஸ்ல எதெல்லாம் வராது அப்படிங்கிறது இட் இஸ் டிஃபைன்ட் அண்டர் செக்ஷன் 3 ஆஃப் த செட் ஆக்ட். இப்போ இதுல வந்துட்டு ப்ரிமைசஸ் ஓன்டு பை கவர்மெண்ட், லோக்கல் அத்தாரிட்டிஸ், ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் இன்ஸ்டிடியூஷன்,
are exempted from applicability of this act. ஏன் அப்படின்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு பப்ளிக் அத்தாரிட்டி. ஸோ அவங்கள இந்த ஆக்டோட அப்ளிகபிலிட்டிக்குள்ள உள்ள கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு ஒரு அன்டியூ ஹார்ட்ஷிப் வந்து கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுனால ஸோ இவங்களுக்கு உண்டான அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த ஆக்ட் வந்து அப்ளிகபிள் ஆகாது இன் ஜென்ரல். அண்ட் ஃபர்தர் ஒரு கம்பெனிஸ்லயோ இல்லை யூனிவர்சிட்டிஸ்லயோ அவங்க எம்ப்ளாயிக்கு கொடுப்பாங்க இல்லையா ஒரு குவார்டர்ஸ். ஸோ அந்த குவார்டர்ஸ்ல இருக்கிறாங்க அப்படின்னா அதுவும் வந்து இந்த ஆக்ட் கீழே அப்ளிகபிள் வராது. ஏன் அப்படின்னா அவங்க அந்த குவார்டர்ஸ்ல இருக்கிறது இஸ் நாட் அ மெயின் அக்ரிமெண்ட். அவங்க வேலை பார்க்குறாங்கல்ல, ஸோ அதுதான் வந்து மெயின் அக்ரிமெண்ட். ஸோ இது அதனால வந்துட்டு இட் இஸ் அ பார்ட் ஆஃப் தேர் சர்வீஸ் கான்ட்ராக்ட்ங்கிறதுனால ஸோ இந்த ஆக்டோட அப்ளிகேஷன் வந்து கிடையாது. பட் இஃப் தே வாண்ட் டு கெட் கவர்ட் அண்டர் திஸ் ஆக்ட் அப்படின்னா அவங்க ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட அப்ளை பண்ணி நாங்க இதுல வந்து ப்ரொவிஷனுக்குள்ள நாங்க உள்ள வரணும், எங்களை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கேட்கலாம். ஸோ கேட்டதுக்கு அப்புறம் இந்த ஆக்ட் வில் அப்ளிகபிள் டு தம். ஸோ இதுதான் ப்ரிமைசஸ் பொறுத்த அளவுக்கு ஜென்ரலான. இதுக்கு another one is a tenant. So tenantனா யாரு அப்படிங்கிறது defined under 2N. Tenant is a person on whose behalf the rent is payable, which includes subtenants. So நம்ம அப்ப sublease பார்த்தோம்ல, so அதே மாதிரி subtenants lease இருக்கு, sublease இருக்கும்போது subtenantsம் is included under tenant, and the person continuing in tenancy after termination of tenancy period. So வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்ப நான் tenancy period முடிஞ்சிட்டாலும் I will have to be treated as a tenant தான். நான் வந்து எனக்கு டெனன்சி பீரியட் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு ட்ரெஸ்பாசராகவும் என்னோட ஸ்டேட்டஸ் வந்து மாறிடாது. அவங்களுக்கு ஒன்ஸ் த பீரியட் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் he will be tenant at sufferance, tenant holding over நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் they have to be treated as a tenant அப்படிங்கிறதா இதோட டெஃபினிஷன். ஸோ அண்ட் தென் செக்ஷன் 4. வேற இதுல எதுவும் யாருக்கு எதுவும் டவுட்ஸ் எதுவும் இல்ல? ஓகே. Section 4 tenancy agreement. இதே மாதிரி I can continue like இதே மாதிரி பண்ணலாம்ல, இல்ல வேற யாருக்கும் எதுவும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணோம்ல எதுவும் சஜஷன்? ஓகே மேம், இது ஓகே. ஓகே. So on the section 4 tenancy agreement. So after the commencement of this act, no person shall let or take any premises for rent except for agreement in writing. So வந்து அக்ரிமெண்ட் இல்லாம யாருமே வந்து வாடகைக்கு போகவும் கூடாது, வாடகைக்கு கொடுக்கவும் கூடாது அப்படிங்கிறது தான் செக்ஷன் 4ஓட மெயின் இன்கிரீடியன்ட். இப்போ டெனன்சி கிரியேட்டட் prior to the commencement of the act and there is no agreement in writing அப்படிங்கும் போது ஒரு இந்த ஆக்ட் வரதுக்கு முன்னாடியே I was in tenancy, நான் வந்து வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்னா அக்ரிமெண்ட் அண்ட் ரைட்டிங் இல்லவே இல்லை அப்படின்னா இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 575 days வந்து டைம் கொடுத்தாங்க. நீங்க இந்த மாதிரி அக்ரிமெண்ட்ல என்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு டைம் கொடுத்தாங்க. ஸோ இன் கேஸ் ஆஃப் அந்த 575 days இப்போ முடிஞ்சிருச்சு, அந்த 570 days இனிமேல் யூஸ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டைமுக்குள்ள அவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட் வந்து என்டர் ஆகல அப்படின்ற பட்சத்துல இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் டெர்மினேஷன் ஆஃப் டெனன்சி அண்டர் செக்ஷன் 21(2)(a). நம்ம ரீபொசிஷன் அடுத்து லேண்ட்லார்ட் ரீபொசிஷன் பார்க்கும்போது அதை நம்ம டீடைல்டா பார்க்கலாம். இது ஆனா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 4(2)ல இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் ரீபொசிஷன். ஸோ வந்து எவ்ரி ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்ட் வித் த ரெண்ட் அத்தாரிட்டி, தட் இஸ் 4(3). ஸோ நீங்க 4(1)லயும் 4(2)லயும் நீங்க என்னென்ன அக்ரிமெண்ட் போடுறீங்களோ தட் ஹேஸ் டு பி ரிஜிஸ்டர்ட் வித் த ரெண்ட் அத்தாரிட்டி ஆஸ் பர் ரூல்ஸ். அதுக்கப்புறம் ஸோ வந்துட்டு another thing, இப்போ இதுல வந்து நமக்கு ப்ரொசீஜர் ஃபார் வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நமக்கு கொஞ்சம் இப்போ இதுல ப்ராக்டிக்கலா வந்து there are some difficulties. எப்படி பண்ணணும் என்ன ஏது அப்படிங்கிறது வந்து தெரியல. ஸோ அதுக்கு வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா ப்ரொசீஜர் எல்லாமே த்ரூ ஆன்லைன் மோட் தான். இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க அப்ளை பண்ணோம் அப்படின்னா இட் இஸ் த்ரூ ஆன்லைன். தமிழ்நாடு ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் அந்த டிபார்ட்மெண்ட்டோட வெப்சைட்ல போயிட்டு யூ ஹேவ் டு அப்ளை. அந்த யூசர் ஃபீ வந்து நீங்க வந்து 100 rupees கட்டணும். ஸோ கட்டி தான் யூ ஹேவ் டு அப்ளை. இப்போ இந்த யூசர் ஃபீ வந்து 100 rupees அப்படிங்கிறதுனால நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேணாமா அப்படின்னா அது வந்து கிடையாது. ஸோ ஒரு லீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே யூ ஹேவ் டு பே த ஸ்டாம்ப் டியூட்டி. நீங்க யூசர் ஃபீ பே பண்றது ஸ்டாம்ப் டியூட்டி வந்து டிஃப்ரெண்ட் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் வந்து தனியா அதுக்கு வந்து பே பண்ணணும். ஸோ இப்போ டிபி ஆக்ட் கீழே எடுத்துட்டீங்க அப்படின்னா வித்தின் 11 months இருந்தா டெனன்சி வந்துட்டு நாட் கம்பல்சரிலி ரெஜிஸ்ட்ரபிள். பட் ஆனா you have to pay the stamp duty.
பட் above 11 months 1 year and above அப்படிங்கும் போது ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஆக்டுக்கு கீழே நீங்க பார்க்கும் பொழுது பீரியட் ஆஃப் டெனன்சி அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் இஷ்யூ. எவ்வளவு நாள், 5 மாசமா இருக்கலாம், இல்ல 3 மாசமா இருக்கலாம், 3 வருஷமா இருக்கலாம். ஸோ எத்தனை வருஷமா இருந்தாலும் யூ ஹாவ் டு ரிஜிஸ்டர் யுவர் டெனன்சி. ஸோ இப்போ நான் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு நான் டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து நான் போடுறேன். ஸோ அப்படி போடும்போது நான் வந்து இந்த ஆக்ட் கீழேயும் நான் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஐ கேன் ரெஜிஸ்டர் அண்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ இது வந்து டபுள் ரெஜிஸ்ட்ரேஷன்ல வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வராது. ஏன்னா this is entirely different. Sometimes வந்து இந்த அப்ளிகேஷன் ஆஃப் இந்த ஆக்ட் வந்து உங்களுக்கு வந்து இல்லாம போயிடலாம் நாளைக்கு. ஏன்னா நிறைய கான்செப்ட்ஸ் வந்து இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது அது வந்து இல்லாம போயிடலாம். ஸோ இல்லாம போனாலும் இஃப் யூ வாண்ட் டு சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப் அப்படின்னா நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டுக்கு கீழே யூ ஹேவ் டு ரெஜிஸ்டர் யுவர் செல்ஃப். ஏன்னா ஒரு அட்மிசிபிலிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரியா இருந்தா இட் ஹாஸ் டு பி ரெஜிஸ்டர்ட். அண்ட் ஸ்டாம்ப் டியூட்டி வந்து உங்களுக்கு மேண்டேட் பண்ணிருக்காங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே த ஸ்டாம்ப் டியூட்டி. அது வந்து 5 years above இருக்குன்னா அந்த 1% ஸ்டாம்ப் டியூட்டிங்கிறது வந்து we have to pay. பட் யூஸ்வலா நம்ம இங்க ப்ரொசீடிங் நம்ம வந்து யூஸ்வலா என்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா 11 months டெனன்சி இல்ல வேற ஏதாவது டெனன்சி அப்படின்னா ஒரு 20 rupees இல்ல 100 rupees நான் ஜுடிஷியல் ஸ்டாம்ப் பேப்பர்ல மட்டும் ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட்டை எழுதிட்டு இதுதான் அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். பட் இட் இஸ் ஒன்லி a mere piece of paper. It will not be used as evidence in any court unless you have paid the required stamp duty. Registration compulsory ஆ இருந்தா ரெஜிஸ்ட்ரேஷனும் நீங்க வந்து பண்ணியிருந்திருக்கணும். ஸோ இதுதான் வந்து as per law நீங்க வந்து இது உங்களோட டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து ரிலே பண்ணணும் அப்படின்னா இதுதான் நீங்க வந்து ப்ராசஸ் பண்ணணும் இன் ஜெனரல் அண்ட் ஆல்சோ இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ செக்ஷன் 4A 4Aன்னு பாத்துட்டீங்க அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெனன்சி அக்ரிமெண்ட். ஸோ இதை பொறுத்த அளவுக்கு இப்போ நீங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா இட் ஷால் நாட் அஃபெக்ட் எனி ஆஃப் தி இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டி அண்ட் இட் கேனாட் பி ரிசீவ்ட் இன் எவிடன்ஸ். It may look similar with section 49 of Indian Registration Act. அதுல பாத்துட்டீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு ப்ரொவிஷன் கிளாஸ் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணல அப்படின்னா ரிசீவ் பண்ணிக்க முடியாது அப்படின்னா. பட் 49ல ஒரு ஆப்ஷன் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு collateral டிரான்சாக்ஷனுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். டிஹாஸ் த ஃபேக்ட் தட் இட் ஹாஸ் டு பி ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கிறது. பட் இந்த ஆக்டுக்கு கீழே அந்த ஒரு லெவரேஜ் கூட உங்களுக்கு கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணலையா அந்த அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்டை நீங்க எவிடன்ஸா கொடுக்கவே முடியாது. இட் இஸ் டோட்டலி பார்டு and it is only a mere piece of paper அப்படிங்கிறது தான் செக்ஷன் 4A எஃபெக்ட் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் டெனன்சி. ஸோ வந்து நீங்க இனிமேல் வரப்போற காலகட்டத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும்தான் யூ வில் சேஃப்கார்ட் யுவர் செல்ஃப். அண்ட் செக்ஷன் 5 இஸ் a period of tenancy. So period of tenancy அப்படின்னு நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா it is usually as agreed by the landlord and tenant in tenancy agreement. So அவங்க என்ன அக்ரி பண்ணிக்கிட்டாங்களோ அந்த பீரியட் தான் it is a period of tenancy. So வந்து tenant may approach the landlord to renew or extend the tenancy. If it is agreeable by the landlord, they may enter into a new agreement on mutually agreed terms and conditions. And if the period of tenancy lapse and not vacated by the tenant or landlord has also not demanded repossession, means the tenancy is deemed to be renewed on month-to-month basis up to the period of 6 months. So இப்போ இதுல வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா ஒரு பீரியட் ஆஃப் டெனன்சி வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பீரியட் ஆஃப் லேப்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து டெனன்ட் ஹாஸ் டு அப்ரோச் த லேண்ட்லார்ட் டு வந்து ரெனியூ த டெனன்சி ஆர் எக்ஸ்டெண்ட் த டெனன்சி அப்படி வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாத பட்சத்துல வந்துட்டு இட் இஸ் டீம் டு பி முடிஞ்சு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அண்ட் இப்போ லேண்ட்லார்டும் உங்களுக்கு வந்து இப்போ அப்படி முடிஞ்சிட்டு காலகட்டத்துக்கு அப்புறம் லேண்ட்லார்டும் வந்து உங்ககிட்ட வந்து அந்த ப்ரிமைசஸை வந்து டிமாண்ட் பண்ணல அப்படின்னா இதுல வந்து ஒரு லெவரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. என்னன்னா ஒன்லி அப் டு 6 months. இப்போ 1 yearல முடிஞ்சிருச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 6 months டைம் இருக்கு. என்ன ஆகும் அப்படின்னா month-to-month பேசிஸ்ல இந்த மந்த் பேசிஸ்ல 6 மாசத்துக்கு வந்து அந்த பழைய அக்ரிமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்லி ரெனியூ ஆகும். ஸோ அந்த 6 மாசத்துக்கு அப்புறம் வந்து ரெனியூ ஆகாது. உங்களுக்கு வந்து நோ அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது அந்த பழைய ஸ்டேட்டஸ்க்கு வந்து போயிடும். ஸோ 6 monthsக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து லெவரேஜ் வந்து கிடையாது. ஸோ another section 6 inheritability of the tenancy. ஸோ வந்து டெனன்சி வந்துட்டு will cease immediately after the death of the tenant. ஒரு டெனன்ட் இறந்த உடனே வந்து டெனன்சி வந்து முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. However, there is a proviso clause which gives successor in interest of the tenant to continue for the remaining period of tenancy, provided they live or work with the tenant till his death in the premises.
இப்போ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா, இப்போ ப்ரொவிஷோ கிளாஸ் வந்து ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இப்போ டில் த டெத் ஆஃப் டெனன்ட்ல வந்துட்டு நான் வந்து அந்த டெனன்ட்டோட சேர்ந்து அந்த வீட்டுல வாழ்ந்திருக்கணும். ஸோ அப்படி வாழ்ந்திருந்தேன் அப்படின்னா நான் வந்து சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டெனன்ட்டா நான் வந்து இப்போ 1 year பீரியட் வந்து டெனன்சி இருக்கு அப்படின்னா 6 monthக்குள்ள அது முடிஞ்சிருச்சு. ஸோ 6 month பீரியட் என்ன எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்னா ஐ கேன் சக்சீட் டு த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த டெனன்ட் ப்ரொவைடட் I'm living with the tenant till his period of death. அவங்க இறந்து போற வரைக்கும் நான் அந்த வீட்டுல வந்து நான் இருந்திருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் ஆஃப் சக்சஷன் அப்படிங்கிறது அந்த செக்ஷன்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பௌஸ் மேல வரும், அதுக்கப்புறம் வந்துட்டு சன்ஸ், டாட்டர் இன் லா ஆஃப் த ப்ரீடிசீஸ் சன். ஸோ இந்த மாதிரி சில கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல இருக்கிறவங்க will exclude the other order. ஃபர்ஸ்ட் ஆர்டர்ல ஸ்பௌஸ் இருக்காங்க அப்படின்னா, ஸ்பௌஸ் உயிரோட இருக்காங்க அப்படின்னா அதர் ஆர்டர்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு அந்த சக்சஸர் இன் இன்ட்ரெஸ்ட்னு வரமாட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இது. And we move on to section 7. Section 7 is about restriction on subletting. So restriction தான் சொல்லியிருக்காங்க. So it is not a completely barred one. So subletting or transferring of tenancy right is permitted only with the previous consent of the landlord in writing. After that, tenant shall inform about the commencement or termination of the subtenancy within 1 month. ஸோ இதுல உங்களுக்கு படிச்சோன்னே என்ன புரியுது அப்படின்னா, ஒரு சப்லெட்டிங் அப்படிங்கறத வந்து கம்ப்ளீட்டா வந்து இந்த ஆக்ட்ல வந்து பார் பண்ணல. நான் வந்து நான் வாடகைக்கு இருக்கிற ஒரு இடத்த நான் சப்லெட் பண்ணலாம். பட் பண்றதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஐ ஹாவ் டு கெட் த ப்ரையர் கன்சென்ட் ஆஃப் மை லேண்ட்லார்ட் இன் ரைட்டிங்ல இருக்கணும். நான் அனதர் சப்லெட் பண்ணதுக்கு அப்புறம் ஐ ஹாவ் டு இன்டிமேட் மை லேண்ட்லார்ட் வித்தின் 1 month. ஸோ இதுதான் கண்டிஷன் சப்சிக்வெண்ட் இந்த இதுல வந்து சொல்லியிருக்கிறது செக்ஷன் 7ல. அண்ட் தென் செக்ஷன் 8 இஸ் அபவுட் rent payable for the tenancy premises. So இதுல வந்துட்டு பாத்துட்டீங்க அப்படின்னா as agreed between the parties in the tenancy agreement. So நாங்க வந்துட்டு இதுல யாரும் உள்ளேயே வர முடியாது. நீங்க tenancy agreementல என்ன சொல்லிருக்கீங்களோ that has to be decided. இதுல வந்து வேற சொல்றதுக்கு வேற ஆப்ஷனே இல்ல. So இப்போ there comes a question, whether the rent include electricity charges. Electricity charges வந்து ரெண்ட்ல வந்து இன்க்ளூட் பண்ண முடியுமா? Anyone? No, ma'am. Yes, sir. Any explanation for that? திருப்பி ஒரு தடவை சொல்லுங்க. இல்ல நம்ம மந்த்லி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் வருது இல்லையா, சோ அந்த சார்ஜஸ் வந்துட்டு நம்ம ரெண்ட்னு டீம் பண்ண முடியுமா, ரெண்ட்டுக்குள்ள இன்க்ளூட் பண்ண முடியுமான்னு கேக்குறேன். இல்ல மேபி அவங்க ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா, இந்த சார்ஜஸ் எல்லாம் நான் பே பண்றேன்னு ஒத்துக்கிட்டாங்கன்னா மெயின்டெனன்ஸ் எலக்ட்ரிசிட்டி கலெக்ட் பண்ண மாட்டாங்க. சோ அது வந்து பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரெண்ட்ங்கிறது இட் ஹாஸ் டு பி a fixed one. நீங்க அதை வந்து ஒரு அக்ரிமெண்ட்ல வந்து நீங்க என்டர் பண்ணிருக்கணும். பட் இப்போ இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் எல்லாமே எடுத்துட்டீங்க அப்படின்னா இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த யூசேஜ் இல்லைங்களா. ஸோ இட் கேன் பி அசர்டைன்ட் அட் த எண்ட் ஆஃப் த மந்த் ஒன்லி. ஸோ இட் கேனாட் பி அ பார்ட் ஆஃப் த ரெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து பொசிஷன். ஸோ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கூட கொஸ்டின்ஸ் வரலாம், அதனாலதான் இந்த மாதிரி கேட்கிறேன் நான். ஸோ தட் வாஸ் செட்டில்ட் இன் த கேஸ் ஆஃப் சோட்டிலால் வெர்சஸ் கேவல் கிருஷ்ணன் 1971 2 SCC 623. மேம் அக்ரிமெண்ட்ல நம்ம இபி கனெக்ஷனோட தானே மேடம் போடுவோம்? இல்ல இபி கனெக்ஷனோட நீங்க போடுறீங்க மேடம். இப்ப இபி கனெக்ஷனை வந்து அவங்க பேர் பண்ணிக்கிறாங்க, நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் டிஃபரெண்ட். அது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அந்த இதுல வந்துரும். பட் ஆனா அது ரெண்ட் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்குள்ள நீங்க உள்ள கொண்டு வர முடியாது. ஏன்னா ரெண்ட்ங்கிறது இட் இஸ் a fixed one. ஸோ எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ்ங்கிறது இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் யூசேஜ்ங்கிறதுனால அது ரெண்ட்ன்ற டெஃபினிஷனுக்குள்ள வராது அப்படிங்கிறது தான் கான்செப்ட். ஓகே மேம், ஓகே, थैंक यू. Section 9 is a revision of rent. லாஸ்ட் கேஸ்ல கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? Yes. அந்த கேஸ்ல கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா மேம்? சோட்டிலால் வெர்சஸ் கேவல் கிருஷ்ணன். Citation ma'am. No, 1 second. Chat box. I have shared it in chat box. Chat box la irukku, check பண்ணிக்கோங்க. Okay, அடுத்த செக்ஷன் மூவ் ஆன் பண்ணலாமா? ஓகே மேம்.
So section 9 is about revision of rent. So revision of rent அப்படின்னா it shall be as per the terms of the tenancy agreement. ஸோ இதுவும் இப்போ இந்த ப்ரொவிஷன் எல்லாமே படிக்கும்போது உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா எல்லாமே ஒரு சென்டர் பாயிண்ட்டை கொண்டு வந்து எங்க வைப்பாங்க அப்படின்னா டெனன்சி அக்ரிமெண்ட்டை பேஸ் பண்ணி தான் எல்லாம் அப்படிங்கிறது தான் பேசிக் சென்ஸ். ஸோ when no time is prescribed for revision of rent அப்படின்னா the landlord shall give 3 months prior notice before the revised rent becomes due, and if the tenant failed to terminate his tenancy upon the receipt of that notice, it is deemed that he has accepted the revised rent proposed by the landlord. So வந்துட்டு இப்போ டெனன்சி அக்ரிமெண்ட்ல சொல்லியிருந்தா அதுபடி ரிவைஸ் ஆகும். இப்போ அந்த பீரியட் வந்து சொல்லலைன்னு வச்சுப்போம், எப்போ ரிவைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லலை அப்படின்னா இப்போ லேண்ட்லார்ட வந்து முடிவு பண்ணிக்கிறாங்க இதுல இருந்து நான் இந்த மந்த்ல வந்து நான் வந்து ரிவைஸ் பண்ண போறேன் ஒரு அக்ரீட் அமௌண்ட்டுக்கு அப்படின்னா ஸோ லேண்ட்லார்ட் வந்து 3 months ப்ரையரா நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த ரிவைஸ்ட் ரெண்ட்டை சொல்லி அந்த டியூ டேட்டை சொல்லி கொடுக்கணும். ஸோ அதை வந்து டெனன்ட் ஹேஸ் டு ஒன்னு அதை ரெஃப்யூஸ் பண்ணி டெனன்சியை ரிவோக் பண்ணணும். அப்படி இல்ல அவங்க ரிப்ளையே பண்ணல அப்படின்னா இட் இஸ் டீம் டு பி அக்செப்டன்ஸ் ஆஃப் த ரிவைஸ்ட் ரெண்ட் அப்படிங்கிறது இதோட கான்செப்ட். அண்ட் லேண்ட்லார்ட் கேன் ஆல்சோ இன்க்ரீஸ் த ரெண்ட் இன் கேஸ் ஆஃப் எனி இம்ப்ரூவ்மெண்ட் டன் பை ஹிம் விச் இஸ் நாட் நெசசரி ரிப்பேர் அண்டர் செக்ஷன் 15. ஸோ நெசசரி ரிப்பேர் இல்லாம ஏதாவது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரிமைசஸ்ல அப்படின்னா based upon that also landlord can improve the rent for the premises. இப்போ இதுல வந்துட்டு என்ன ஒரு ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இந்த ப்ரொவிஷன் ஆஃப் செக்ஷன் 9 வந்துட்டு ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட் இன் ஓல்ட் ஆக்ட் கூட சில பேர் வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ஓல்ட் ஆக்ட்ல வந்து நீங்க ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட்டுக்கு அப்ளிகேஷன் போடலாம், பட் இது வந்து செக்ஷன் 9 இஸ் நாட் ஃபார் ஃபிக்சேஷன் ஆஃப் ஃபேர் ரெண்ட். அந்த கான்செப்டே இங்க வந்து கிடையாது. உங்க டெனன்சி அக்ரிமெண்ட்ல என்ன சொல்லியிருக்கீங்களோ அதை பொறுத்து மட்டும்தான் வந்து கொடுக்க முடியும், ரெண்ட் அத்தாரிட்டி வந்து டிசைட் பண்ணுவாங்க. இதுல வந்து ஃபேர் அண்ட் ஃபிக்சேஷன் அப்படின்ற கான்செப்டே வந்து கிடையாது. நீங்க உங்களுக்குள்ள என்ன அக்ரி பண்ணிக்கிறீங்களோ that has to be decided. And section 20 செக்ஷன் 20ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா no portion shall cut off or withhold the essential supplies. It imposes restriction on both the landlord and tenant and their agent. ஸோ இப்போ இதுல வந்துட்டு என்ன அப்படின்னா எசென்ஷியல் சப்ளைஸை வந்துட்டு லேண்ட்லார்டோ டெனண்டோ இல்ல அவங்களோட ஏஜென்ட்டோ யாருமே வந்து கட் ஆஃப் பண்ணக்கூடாது. பட் ஓல்ட் ஆக்ட்ல வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்னா லேண்ட்லார்டுக்கு மட்டும்தான் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து இருக்கும். லேண்ட்லார்டுக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு டியூட்டி இம்போஸ் பண்ணி லேண்ட்லார்டு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கட் ஆஃப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இருக்கும். பட் இந்த நியூ ஆக்ட்ல வந்து இந்த டியூட்டியை வந்து டெனண்ட்டுக்கும் சேர்த்து வச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா? சோ இது வந்து ஏன் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில சமயத்துல வந்து லேண்ட்லார்டும் டெனண்ட்டும் ஒரே வீட்டுல இருப்பாங்க. லேண்ட்லார்ட் அமைதியா இருந்தாலும் டெனண்ட் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இந்த மாடி வீட்டுல வந்து லேண்ட்லார்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போற எசென்ஷியல் சப்ளை வாட்டரை வந்து ஒரு ப்ராப்ளம்னால கட் ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ அப்படி கட் ஆஃப் பண்ற டெனன்ஸும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால இப்போ வந்து இந்த ஸ்கோப் ஹாஸ் பீன் வைடன் டு இன்க்ளூட் அண்ட் இம்போஸ் த டியூட்டி அப்பான் த டெனண்ட் ஆல்சோ. ஸோ இதுல வந்து அவங்களோட ஏஜென்ட்ஸும் இன்க்ளூடட். அவங்க ஏஜென்ட்ஸ் மூலியமாவோ இல்ல அவங்க ஏதாவது ஒரு பர்சனை வச்சு பண்ணாலும் remedy is available under this act. So the essential services வந்து நம்ம சொல்லிட்டோம். So what is essential service provided under the explanation of this class அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா there water, electricity, lights in passage, lifts, staircase, parking lots and the likes. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த லைக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருக்காங்க. இப்போ லைக்ஸ் அப்படின்னா நான் இனிஷியலா சொல்ல மாதிரி இட் இஸ் ஒன்லி அன் இல்லுஸ்ட்ரேட்டிவ் கிளாஸ் அண்ட் நாட் எக்ஸாஸ்டிவ். ஸோ அப்போ எசென்ஷியல் சப்ளை அப்படிங்கறத வந்து நீங்க உங்களோட டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் யூசேஜ் அண்ட் ஃபேக்ட்ஸ் பொறுத்த அளவுக்கு நீங்க எப்படி வேணா டிஃபைன் பண்ணலாம். யூ கேன் ஆஸ்க் ஃபார் ரெஸ்டரேஷன் ஆஃப் எசென்ஷியல் சப்ளைஸ். ஸோ ஓல்ட் ஆக்ட்ல வந்துட்டு பாத்துட்டோம்னா ஒன்லி இட் வில் அந்த 3 கண்டிஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும், வாட்டர், எலக்ட்ரிசிட்டி அண்ட் சீவேஜ். அந்த இதை மட்டும்தான் வந்து கவர் பண்ணியிருக்கோம். பட் இங்க நியூ ஆக்டுக்கு கீழே இதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து வைடன் ஆஃப் வந்து பண்ணியிருக்காங்க. So if there is any violation of the above provision, இப்போ நம்ம யாருமே கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். In case if there is any violation அப்படின்னா what is the remedy? The aggrieved party வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா can approach the rent authority. So he can pass an interim order for restoration of the essential service and dispose of the application within 30 days. இப்போ வந்து ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட போய் அப்ளிகேஷன் கொடுக்கும்போது இமினென்ட்டா வந்து அவங்க இன்டர்ம் ஆர்டர் வந்து பாஸ் பண்ணலாம். அண்ட் 30 daysக்குள்ள he has to finish his proceedings. But practically நமக்கு இது பாசிபிளாங்கிறது தெரியல. So it is before the rent authority and not rent court. He may impose the penalty up to 5,000. இப்போ வந்து அது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா
5,000 வரைக்கும் பெனால்ட்டி வந்து இம்போஸ் பண்ணலாம். ஏன்னா அனதர் திங், இப்ப நான் வந்து ஃபேக்கா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், ஒரு ஃபால்ஸ் அண்ட் ஃப்ரிவோலஸா இருக்கு அப்படின்ற பட்சத்துல he can also order compensation under the provisions of this act. He is empowered to do. Who is a rent authority? Section 21. Section 21 அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா it is a major provision. இதுலதான் வந்து the case will pile up. ஸோ அதுலயும் வந்து 21லயுமே 21A தான் இப்போதைக்கு வந்து நிறைய கேசஸ் வந்து மெயின்டெனபிள் ஆறது அப்படிங்கிறது வந்து 21(2)A தான். அதை நம்ம டீடைல்டா பார்ப்போம். 21 is about repossession of the premises by landlord. No tenant shall be evicted during the continuation of his tenancy agreement except in accordance with the provisions of subsection 2 of section 21. So upon the grounds for repossession of the premises by the landlord are given under section 21(2). இப்போ 21(2)ல ஃபர்ஸ்ட் ப்ரொவிஷன் பாத்துட்டீங்க அப்படின்னா 21(2)A. 21(2)A it is only 2 லைன் தான் இருக்க மாதிரி இருக்கும். But there are so many intricacies in this provision. When the landlord and tenant have failed to enter into an agreement under subsection 2 of section 4. So இப்போ இதுல வந்து it is open for discussion now. டிஸ்கஷன் பண்ணலாம், ஏன்னா பண்ணாதான் உங்களுக்கும் இந்த ப்ரொவிஷன் கொஞ்சம் கிளியரா இருக்கும். ஸோ இப்போ இந்த எல்லாருக்கும் 21(2)A விசிபிளா இருக்கா? எஸ் மேம். Fail to enter into an agreement under section 4A 4(2) இல்ல வந்து section 8 இந்த இதெல்லாம் இருக்கு. ஸோ இப்போ as far as இதுல வந்துட்டு 4(2)ல தான் வந்து அமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அப்போ அக்ரிமெண்ட் நீங்க பழைய இது போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இஸ் இட் ரீசன் அமெண்ட்மெண்ட் சார்? ஓகே, நோ இஷ்யூஸ். பட் நான் சொல்லிடுறேன், நான் 21(2)A வந்து என்ன இருக்கு அப்படின்னா, when the landlord and tenants have failed to enter into an agreement under subsection 2 of section 4 அப்படிங்கிறது இப்போ ப்ராப்பரான ப்ரொவிஷன். ஸோ இந்த அக்ரிமெண்ட் அண்டர் 21(2)A அப்படிங்கிறது ரெஜிஸ்ட்ரேஷன் மேண்டேட்டரியா? எனிஒன் அப் ஃபார் டிஸ்கஷன்? கொஸ்டின்ஸ் புரியுது இல்ல? நான் என்ன எஸ் மேம், கம்பல்சரி இல்ல. Registration is mandatory, madam, after this act. மேம், ரெஜிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஓ ஆக்ட்ல மட்டும் மேண்டேட்டரி, பட் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வேண்டியது மேண்டேட்டரி கிடையாது. எனி அதர் ஆன்சர்? இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் mandatory. ஓகே, எனி அதர்? Okay. Madam, what you're asking is if you want to register in rent authority, adana kekreenga? Yes sir. இல்ல அது mandatory madam. சரி, ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்ம ஆக்சுவலா நானும் ஐ வாஸ் அண்டர் த ப்ரிசம்ஷன் லைக் தட். பட் அதனா பார்க்கும் பொழுது என்ன இருக்கு அப்படின்னா, ஃபெயில் டு என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அக்ரிமெண்ட் அப்படின்னு நீங்க வந்து டெஃபினிஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆன்சர் சொல்லிடுறேன். ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நாட் மேண்டேட்டரி. ஏன் அப்படின்னா 4(2)ல இப்போ அக்ரிமெண்டோட டெஃபினிஷன் அண்டர் 2A நம்ம இனிஷியலா பார்த்தோம். ஸோ 2Aல வந்து நீங்க பாத்தீங்க அப்படின்னா இட் ஷுட் பி அ ரிட்டன் அக்ரிமெண்ட் அப்படின்றது இருக்கணும். as per the provisions of this act அப்படின்றது இருக்கும். ஸோ provisions of this act நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா 4(2)ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 4(2)ல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா there should be a written agreement அப்படிங்கிறது தான் இருக்கும். 4(3)ல தான் வந்து ரெஜிஸ்ட்ரேஷனை வந்து மேண்டேட் பண்ணியிருப்பாங்க. So as far as 1(2)A is concerned, registration of the agreement வந்து it is not mandatory. அக்ரிமெண்ட்ன்றது இருந்தா போதும். அக்ரிமெண்ட்னு ஒன்னு இருந்துச்சு அப்படின்னா they have to seek their remedy before the civil court and not under 21(2)A அப்படின்றது இது. ஸோ இப்போ வந்து நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரும். இப்போ அக்ரிமெண்ட் வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ணல அப்படின்னா 4A பார் இருக்கு இல்லைங்களா? ஸோ வந்து அக்ரிமெண்ட் வந்து கொடுக்க முடியாது. இப்போ இந்த டவுட்ஸ் யாருக்கா வந்துச்சா? Hope you're following. புரியல. ஓகே சார். ஆக்சுவலா என்ன அப்படின்னா, நானும் அதனால தான் இது கொஞ்சம் டிஸ்கஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல போனா இட் வில் பி பெட்டர் ஃபார் மீ டு, உங்களுக்கு புரிஞ்சா புரியலங்கிறது எனக்கும் கொஞ்சம் இருக்கும். இப்போ வந்து மேடம் இந்த டவுட் இப்ப வரல, ஆனா இதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்திருக்கு. ஓகே ஃபைன். சோ வந்து இன்னைக்கு இத we can sort it. இது Yes sir. இது அந்த
பில்டிங் ஓனருக்காக அதை ரீப்ரோசஸ் பண்றதுக்கு மட்டும் இந்த ஒரு எக்ஸ்கூஸ் மாதிரி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி தெரியும். இல்ல ஆக்சுவலா என்னன்னா சார் 21(2)A ஒரு அக்ரிமெண்ட் வந்து இருந்தா ஒரு 2 பேருக்குள்ள லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட்டுக்கு நடுவுல அக்ரிமெண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் இருந்தா 21(2)A கீழே அவங்க ரீபொசிஷன் கேட்க முடியாது. சோ இப்ப நான் வந்து என்ன கேக்குறேன் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்டா இருக்கணுமா அப்படிங்கிறது தான் என்னோட கன்டென்ஷன். ஒரு ரிட்டன் அக்ரிமெண்டா இருந்தா கேட்க முடியுமா இல்ல முடியாதா அப்படின்னு நான் கேக்குறேன். மேடம் ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்தாலும் கேட்க முடியும் மேடம், ஈவன் தோ இட் நாட் ரெஜிஸ்டர்ட். மேம் ரிட்டன் அக்ரிமெண்ட் பதிவு செய்யலாம் 4A பார் இருக்குல்ல மேம். எஸ் அதுதான் மேண்டேட்டரி. சோ இப்போ ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து மேண்டேட்டரி அப்படிங்கறத வச்சுட்டாங்க. சோ இப்போ வந்து நீங்க வந்து எடுத்து பாத்துட்டீங்க அப்படின்னா 4A வந்து பார் இருக்கு. சோ வந்து இப்ப நம்ம வந்து இப்ப நீங்க ஈவன் வந்து நான் சொல்ற கான்செப்ட் படி நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு அக்ரிமெண்ட் வந்து ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்தா அது 4A பார் இருக்கிறது அப்படிங்கறதுனால யூ cannot give it as a evidence before the rent court. அண்ட் இப்போ ரெண்ட் கோர்ட்ல கொடுக்க முடியாது, அக்ரிமெண்ட் பேப்பரை வந்து நீங்க கொடுக்க முடியாதுங்கிறது 4A பார்டு. அப்போ ஓரல் எவிடன்ஸ் கொடுக்க முடியுமா வித் ரெஸ்பெக்ட் டு த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் தட் அக்ரிமெண்ட் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது செக்ஷன் 91 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் வில் கம் இன் டு பிளே. ஸோ 91ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒன்ஸ் இஃப் தேர் இஸ் எனி கண்டென்ட்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட் வந்து ரெடியூஸ்ட் இன்டு கான்ட்ராக்டோ இல்ல ரைட்டிங்லயோ பண்ணியாச்சு அப்படின்னா ஓரல் எவிடன்ஸ் cannot be let into with respect to contents of the document. ஸோ இது வந்து நமக்கு வந்து செட்டில்டு ப்ரொசீஜர், இதுல வந்து நம்ம மாத்தவே முடியாது. பட் வித் ரெஸ்பெக்ட் டு இந்த இதுல நீங்க பார்க்கும்போது என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் த அக்ரிமெண்ட்டுக்கு மட்டும் ஓரல் எவிடன்ஸ் கொடுக்கலாம். 91லயும் 4Aலயும் எதை பார் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை தான் நீங்க உள்ள கொடுக்க முடியாது. பட் ஆனா ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத நீங்க வந்து எக்ஸிஸ்டன்ஸை வந்து நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க ஓரல் எவிடன்ஸ்ல அப்படின்னா 21(2)A லேண்ட்லார்டுக்கு ரெமெடி வந்து கிடையாது. இட் வில் he had to go before civil court அப்படிங்கிறது தான் பொசிஷன். ஸோ இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்க அந்த முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப் கேஸ்ல நீங்க அவங்க ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கும், we can see later. அதுல நீங்க அப்ளை பண்ணி பாத்தீங்க அப்படின்னாலும் அவங்க எந்தெந்த இதுல எல்லாம் சிவில் கோர்ட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுவும் இதுவும் இட் வில் கெட் டேலிடு. ஸோ இதுல வேற யாருக்கும் எதுவும் டவுட்ஸ் இருக்கா? மேடம் அக்ரிமெண்ட் லாப்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன சொல்றீங்க? அதை இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இல்ல மேடம் முதல்ல இந்த இதை கிளியர் பண்ணிட்டு நம்ம அடுத்தது போகணும், ஏன்னா இதுல மிடில் ஆஃப் த டிஸ்கஷன்ல இருக்கிறோம் இல்லையா. ஓகே மேம். எஸ் கிளியர் மேம், நெக்ஸ்ட் போலாம் மேம். இந்த இது உங்களுக்கு கிளியரா இருக்கா இப்போ 21(2)? ஓகே. சோ அக்ரிமெண்ட் வந்து உங்களுக்கு லாப்ஸ் ஆயிடுச்சு நீங்க ஏதோ இப்போ டவுட் கேட்டீங்களா மேடம்? என்ன ப்ரொவிஷன்ல கேக்குறீங்க? இப்போ அக்ரிமெண்ட் வந்து நம்ம 11 months போடுறோம்ல மேம், அது திருப்பி யாரும் வந்து அதை ரீ அக்ரிமெண்ட் போடுறது கிடையாது. சோ அது அப்படியே இருந்து ஒரு 3 years இருக்காங்க, லாப்ஸ் ஆயிடுது, அப்ப நம்ம என்ன வாட் கேன் வி டு மேம்? யூ ஹேவ் டு கோ பிஃபோர் தி சிவில் கோர்ட் தான். உங்களுக்கு வந்து ரெண்ட் அத்தாரிட்டி ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டுக்கு இந்த ப்ரொவிஷனுக்கு கீழே நீங்க வர முடியாது. நீங்க வந்து நார்மலா வந்து டிபி ஆக்டுக்கு கீழே தான், லீஸ்க்கு கீழே தான் உங்களுக்கு வந்து ரெமெடி இருக்கு. இங்க நீங்க வரணும் அப்படின்னா உங்களுக்கு 575 days டைம் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமுக்குள்ளயும் நீங்க அக்ரிமெண்ட் வந்து என்டர் பண்ணல அப்படின்னா இனிமேல் நீங்க வர முடியாது. இதுல நம்ம இந்த இதை பொறுத்து டீடைல்டா அந்த முருகானந்தம் கேஸ்ல சொல்லியிருப்பாங்க மேடம். அந்த ஃப்ளோ சார்ட் டிஸ்பிளே பண்ண சொல்லியிருக்கேன். நம்ம லாஸ்டா செக்ஷன் 40ல வந்து பார் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும், அது பார்க்கும்போது நம்ம டீடைலா we can discuss. சரிங்களா? ஓகே மேம், ஓகே, தேங்க் யூ. முருகானந்தம் வெர்சஸ் என்ன சொன்னீங்க? ஜோசப். So with respect to 21(2)C, 21(2)B, when இப்போ வந்து 21(2)B is repossession respect of arrears of rent pending இருந்துச்சு அப்படின்னா tenant landlord can ask for repossession. ஸோ அந்த ரீபொசிஷன் வந்து என்னன்னா 2 மாசத்துக்கு வந்து அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் வந்து பெண்டிங்ல இருக்கணும். ஸோ அப்படி பெண்டிங்ல இருக்கும்போது லேண்ட்லார்ட் வந்து ஒரு டிமாண்ட் நோட்டீஸ் தான் அனுப்புவாங்க. எனக்கு வந்து இந்த மாதிரி நீங்க இந்த மாதிரி 2 month பெண்டிங் இருக்கு, எனக்கு வந்து நீங்க எனக்கு அமௌண்ட் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்லார்ட் ஹஸ் டு சென்ட் a டிமாண்ட் நோட்டீஸ். ஸோ அந்த டிமாண்ட் நோட்டீஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் வித்தின் 1 monthக்குள்ள டெனன்ட் ஹாஸ் டு பே த ரெண்ட். அரியர்ஸ் என்ன இருக்கோ அது வந்து பே பண்ணிட்டாங்க அப்படின்னா ரீபொசிஷன் கேட்க முடியாது. பட் அப்படி 1 monthக்குள்ள அவங்க பே பண்ணல, தவறும் பட்சத்துல அவங்களுக்கு வந்து ரீபொசிஷன் கொடுக்கலாம்.
இப்போ ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு அந்த 1 month டைம் கொடுத்து பே பண்ணிருக்காங்க. சப்சிக்வெண்ட் நெக்ஸ்ட் இயர்ல என்ன பண்றாங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு 2 மாசம் வந்து கட்டாம விட்டு திரும்ப ஒரு லேண்ட்லார்ட் வந்து திரும்பி நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னு வச்சுப்போம். ஸோ அப்போ அப்படி நோட்டீஸ் அனுப்புனாங்க அப்படின்னா இந்த லெவரேஜ் வந்து அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்டே ஒரு தடவை வார்னிங் கொடுத்துட்டாங்க, கொடுத்து அவங்க வந்து 1 month டைம் கொடுத்து கட்டிட்டாங்க. ஸோ திரும்பியும் இந்த லெவரேஜை வந்து நான் வந்து கட்டுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து அப்படி வந்து டிஃபால்ட் ஆஃப் ரெண்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் அரியர்ஸ் ஆஃப் ரெண்ட் ப்ரூவ் ஆயிடுச்சு அப்படின்னா இட் இஸ் அ கிரவுண்ட் ஃபார் ரீபொசிஷன் ஃபார் லேண்ட்லார்ட். And 21(2)(c) if the tenant parted with the possession of the premises without any written consent. So இது பேசிக்கான ஒரு விஷயம் தான். நான் வந்து பொசிஷன்ல இருந்து போயிட்டேன், லேண்ட்லார்ட் கிட்ட இருந்து நான் வந்து கன்சென்ட் வாங்கல அப்படின்ற பட்சத்துல it is a ground for repossession. And 21(2)(d) misuse of premises. லேண்ட்லார்ட் வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் இந்த மிஸ்யூஸை வந்து அவங்க கண்டினியூ டு டெனன்ட் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா they have to it is a ground for repossession for landlord. So the misuse அப்படின்னா என்னங்கிறதையும் they have explained in the provision. So misuse include என்ன அப்படின்னா என்க்ரோச்சிங் அடிஷனல் ஸ்பேஸ். நான் வந்து ஒரு இடத்த கொடுத்துருப்பேன், பக்கத்துல இன்னொரு இடத்தையும் சேர்த்து ஆக்குபை பண்ணி வச்சிருப்பாங்க டெனன்ட். ஸோ அந்த மாதிரி இது இல்ல ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றது, இல்ல ஒரு இம்மாரல் ஆர் இல்லீகல் பர்பஸ்க்கு வந்து டெனன்டட் ப்ரமைசஸ் யூஸ் பண்றது, ஆர் டூயிங் எனிதிங் which affects the interest of the landlord அகேன்ஸ்டா ஒரு டெனன்ட் பண்றாங்க அப்படின்னா it will come under misuses of the premises and it is a ground for repossession. And 21(2)(e) when the premises is required by the landlord for carrying out repair or demolition which cannot be done without the premises being vacated. So வந்து நான் வந்து ஒரு போனஃபைடா நான் ஒரு ரீபொசிஷன் நான் வந்து டெமாலிஷ் பண்ணணும், இல்ல நான் ஒரு ரிப்பேர் நான் வந்து பண்ணணும் அப்படிங்கும்போது டெனன்ட்டோட பிரசன்ஸ் அங்க இருந்துச்சு அப்படின்னா என்னால பண்ண முடியாது அப்படின்னா அவங்க வந்து லேண்ட்லார்ட வந்து இதை இன்வோக் பண்ணி ரீபொசிஷன் வந்து கேட்கலாம். And eviction in respect of the part of the building can also be ordered. நான் ஒரு இடத்துல வந்து பார்ட்டா நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ அந்த பார்ட்டுக்கு மட்டும் நான் எவிக்ஷனும் கேட்கலாம், ஃபுல் இதை நான் கேட்காம. பட் ஒன்லி இட் இஸ் ஆன் த ஆப்ஷன் ஆஃப் த லேண்ட்லார்ட் அண்ட் நாட் ஆன் த ஆப்ஷன் ஆஃப் த டெனன்ட். டெனன்ட் வந்து ரைட்டா கேட்க முடியாது. லேண்ட்லார்டு வந்து ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா எனக்கு இந்த பார்ட்டுக்கு மட்டும் எனக்கு ரீபொசிஷன் கொடுங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா இட் கேன் பி டன். The tenant is vacated under this grounds அப்படின்னா re-entry of the tenant is not a vested right and it is permitted only if it is agreed by the landlord and tenant and the tenant should not have been vacated by the order of the court. So இப்போ இந்த இதுல இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நான் வந்து டெமாலிஷன் நான் கேட்டிருப்பேன், டெமாலிஷனுக்காக நான் வந்து ரீபொசிஷனும் வாங்கியிருப்பேன், டெமாலிஷன் பண்ணிட்டேன், ரிப்பேர் பண்ணி ரீகன்ஸ்ட்ரக்டும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னா டெனன்ட் திரும்ப வந்து எனக்கு ரீஎன்ட்ரி வேணும் அப்படின்னு ஒரு வெஸ்டட் ரைட்டா கேட்க முடியாது. அனதர் திங், இந்த ரீபொசிஷனே வந்துட்டு கோர்ட் மூலியமா வாங்கியிருந்தாங்கனாலும் ரீஎன்ட்ரியை வந்து டெனன்ட் வந்து கேட்கவே முடியாது. ஒன்லி அந்த ஆப்ஷன் ஆஃப் த லேண்ட்லார்ட் வந்து ஓகேன்னு சொல்லி அக்ரி பண்ணிட்டாங்க அப்படின்னா they can ask for a repossession. So அதுதான் 21(2)(e) and we can move on to 21(2)(f. and இது வந்து it is a similar ground to that of 21(2)(e). ஒன்லி டிஃபரன்ஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா landlord requires the building for the purpose of carrying out repair and alteration as a result of any change mandated by the competent authority like state policy. இப்போ ஏதாவது ஒரு ரோடு போடணும்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஒரு பாலிசி போடுறாங்க, இல்ல அந்த ஏரியால வந்து என்னோட பில்டிங் 3 ஸ்டோரி பில்டிங் 2 ஸ்டோரி பில்டிங் தான் வந்து வச்சிருக்கணும் as per municipality norms. ஏதோ ஒரு பாலிசில ஒரு சேஞ்ச் வருது அப்படின்னா சோ அதுக்கு வந்து லேண்ட்லார்ட் ரீபொசிஷன் கேக்குறாங்கன்னா இதை வந்து கொடுத்துதான் ஆகணும். 21(2)(g) is omitted. So அதனால இனிமேல் வந்து அதுல பார்க்கணுன்ற நெசசிட்டிஸ் இல்ல. And 21(2)(h இப்போ வந்து 21(2)(h எப்படின்னா இப்போ டெனன்ட் வந்து ஒரு நோட்டீஸ் வந்து கொடுத்துட்டாங்க, ஐ am going to quit my tenancy அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த நோட்டீஸை பேஸ் பண்ணி லேண்ட்லார்டு வந்து ஒரு ஆக்ட் வந்து பண்ணிட்டாங்க. நான் வந்து ஒரு இடத்த வந்து நான் விற்கிறதுக்கு வந்து நான் ரெடி பண்ணிட்டேன், இல்ல இன்னொருத்தர்கிட்ட நான் ஒரு அட்வான்ஸ் வாங்கிட்டேன், இல்ல ஏதோ ஒண்ணு நான் அதை வந்து என்னோட ஓன் பொசிஷனுக்காக நான் எல்லாத்தையும் ரெடி பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனிதிங் which is done in furtherance of the notice issued by the tenant to quit his tenancy அப்படின்ற பட்சத்துல ஸோ அதை வந்து திரும்ப அது வந்து ஒரு ப்ரிஜுடைஸ் வந்து லேண்ட்லார்டு காஸ் பண்ணும். ஸோ அப்படி வந்து திரும்ப டெனன்ட் வந்து அவங்க மைண்டை மாத்திரி இல்ல நான் இங்கதான் இருக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா that is a ground for repossession for landlord. You can move on to section 36. Procedures of rent court and rent tribunal.
ஸோ இப்போ ப்ரொசீஜர்ஸ்ன்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் பவுண்ட் பை, இப்போ ரெண்ட் கோட் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் பவுண்ட் பை த ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் சிபிசி. சிபிசியோட அப்ளிகபிலிட்டி ரெண்ட் கோட்டுக்கு கிடையாது. இந்த ரெண்ட் கோட் ஹேவ் தேர் ஓன் பவர்ஸ் டு லெஜிஸ்லேட் தேர் ஓன் ப்ரொசீஜர். ரெண்ட் கோட்டுக்கு அந்த பவர்ஸ் வந்து இருக்கு. என்னோட ப்ரொசீஜரை நானே வந்து ஐ கேன் ஃபார்முலேட் அ ப்ரொசீஜர். ஆனா இதுல என்ன வந்து ஒண்ணு சொல்லியிருக்காங்க அப்படின்னா இட் ஷால் பி கைடட் as per the principle of natural justice. ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் மீறி போகாம சிபிசியோட ப்ரொவிஷன்ஸ் வந்து அப்ளிகபிலிட்டி நமக்கு வந்து கிடையாது. அதை நேச்சுரல் ஜஸ்டிஸ் தாண்டியும் பண்ண முடியாது. பட் we have the powers to formulate our own procedure. ஸோ இதுல வந்து பேசிக்கா என்ன அப்படின்னா எவிடன்ஸ் ஆஃப் த விட்னஸ் வந்து அஃபிடவிட்ல கொடுத்தாலே போதும். பட் நம்ம ப்ராக்டிக்கலா இங்க பண்றோமா அப்படிங்கிறது வந்து இட் இஸ் a $1 million question. ஸோ வந்து as per the act வந்து என்ன அப்படின்னா பார்ட்டிஸோட பிரசன்ஸ்ங்கிறது நாட் அட் ஆல் நெசசரி. அஃபிடவிட்லே வந்து பண்ணிக்கலாம். அஃபிடவிட் போட்டா மட்டுமே இட் இஸ் மோர் தென் எனஃப். அன்லெஸ் த கோர்ட் வாரண்ட்ஸ் த அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ், அவங்க வரணும் அப்படின்னு சொல்லி நெசசரி இருந்தா மட்டும் பார்ட்டி வந்தா போதும். அஃபிடவிட் போடுறதுக்கு கூட பார்ட்டி வர வேண்டாம். அண்ட் கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் ஒன்லி அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த கோர்ட். இப்போ அந்த டிஸ்கிரிஷன் இல்லாம கிராஸ் எக்ஸாமினேஷன் வந்து இட் இஸ் நாட் அ வெஸ்டட் ரைட். நான் கிராஸ் பண்ணி தான் ஆவேன், அது என்னோட ரைட்டு அப்படிங்கறத வந்து இந்த ஆக்டுக்கு கீழே கேட்கவே முடியாது அப்படிங்கிறது now it has been settled through various of judgments. and இந்த ஆக்ட்லயும் அதுதான் சொல்லியிருக்காங்க, இட் இஸ் நாட் அ வெஸ்டட் ரைட் அப்படிங்கிறது. ஏன்னா இட் இஸ் a summary procedure. ஸோ இதோட மெயின் ஆப்ஜெக்டே வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்பீடி ரெமெடி அப்படின்னா. இப்போ நான் வந்து பார்ட்டிஸை வச்சு நான் வந்து 4 மணி நேரம் கிராஸ் பண்ணி 4 விட்னஸ் ஏற்றி அதுக்கப்புறம் நான் வந்து ரீகால் பண்ணி இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படிங்கறதுக்கு அந்த கம்பல்சன் ப்ராசஸை கட் ஷார்ட் பண்றதுக்கு தான் the main object of the act. So அந்த ஆக்டோட ஆப்ஜெக்ட வந்து ஹோல்ட் பண்றதுக்கு தான் இந்த ப்ரொவிஷன் ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு ரீசெண்டான கேஸ் வந்து லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னா ஜே தென்னரசு வெர்சஸ் அனிதா நல்லையா அண்ட் அதர்ஸ். கனெக்டட் கேஸ் நிறைய இருக்கிறதுல இது காமன் ஜட்ஜ்மெண்ட். ஸோ இதோட சைட்டேஷன் வந்து லைவ்லா சைட்டேஷன் தான் இருக்கு, அதை நான் உங்களுக்கு சேட் பாக்ஸ்ல போடுறேன். மேம் இப்போ வந்து நம்ம இது வந்து ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட்னு ஓஎஸ்ஆ ஃபைல் பண்ணுமா இல்லைன்னா நம்ம வந்து பிளெயின்ட்னு போட்டு இதை ஃபைல் பண்ணுமா மேடம்? எந்த இது கேக்குறீங்க மேம்? இப்போ இதை சூட்டா ஃபைல் பண்ணோம்னா எப்படி மேம் ப்ராக்டிக்கலா கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல இப்போ நீங்க வந்து ரெண்ட் கோட் இந்த ஆக்டுக்கு கீழே உங்களுக்கு அப்ளிகபிலிட்டி வந்துருச்சு அப்படின்னா இட் வில் பி நம்பர்ட் as RLTOP. அந்த RLTOPன்னு நம்பர் ஆகுறது எல்லாமே இந்த ஆக்டுக்கு கீழே வந்துரும். நீங்க RLTOP இல்லாம நீங்க வந்து இந்த ஆக்ட் கீழே அப்ளிகேஷன் இல்லைன்னா நார்மல் ஓஎஸ் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட் கீழே போடும்போது நீங்க நார்மல் ஓஎஸ்ல வந்துரும் உங்களுக்கு. ஓகே மேம். RLTOP வந்து நம்ம இந்த டிஎம்சி கோர்ட்லயே தானே மேடம் போடுவோம்? ஆமா மேம், அது எந்தெந்த கோர்ட்டை வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்துட்டு ஜிஓ மூலியமா பவர்ஸ் கன்ஃபர் பண்ணிருக்காங்களோ அந்த கோர்ட்லாம் ரெண்ட் கோர்ட். முன்சிப் கோர்ட்டுக்கு வந்து இப்ப பவர்ஸ் கொடுத்துருக்காங்க, தே ஆர் கன்ஃபர்ட் அஸ் அ ரெண்ட் கோர்ட். ஸோ அப்படிங்கிறதுனால தே ஹேவ் த பவர்ஸ் டு என்கொயர். பட் நாட் இப்போ நான் வந்து நானும் என்னோட கோர்ட்ல RLTOP இருக்கு, பட் நான் எக்ஸாமின் பண்ணும் போது ஐ ஹேவ் டு ஆக்ட் அஸ் அ ரெண்ட் கண்ட்ரோலர் அண்ட் நாட் அஸ் அ சிவில் முன்சிஃபா நான் என்னால பண்ண முடியாது. ஸோ ஐ எம் ஒன்லி ஆக்டிங் அஸ் அ ரெண்ட் கண்ட்ரோலர் அஸ் அ ஸ்பெஷல் ஜட்ஜ். ஓகே ஓகே மேம், தேங்க்யூ. எஸ் மேடம் ஆர்டிஓ கோர்ட்ல வந்து அப்ளை பண்றாங்களே அது என்ன எதுக்கு மேடம்? ஆர்டிஓ கோர்ட்ல வந்து ஃபைல் பண்றாங்களே 2 அத்தாரிட்டிஸ்னு சொல்லி. சார் ஆர்டிஓ பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் கவர்ட் அண்டர் செக்ஷன் 31ல நினைக்கிறேன் சார். பவர்ஸ் ஆஃப் த ரெண்ட் அத்தாரிட்டி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ரெண்ட் அத்தாரிட்டில சில செக்ஷன்ஸ் இருக்கும், 9, 10, 14, 15 சம்திங் கைண்ட் ஆஃப் இருக்கும், அண்ட் 20 கீழேயும். ஸோ அந்த ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே வர்ற ரெமெடி மட்டும் நீங்க ரெண்ட் அத்தாரிட்டி கிட்ட கேட்கலாம். மத்த ரெமெடியை வந்து யூ ஹேவ் டு அப்ரோச் பிஃபோர் த ரெண்ட் கோர்ட் தான். அதுக்கு பின்னாடி ஒரு சைட்டேஷன் இருக்கு, நான் அதை சொல்றேன் சார், நோட் பண்ணி வச்சிருக்கேன். அது சொல்லும் போது இட் வில் கெட் கிளாரிஃபைட் டு யூ. மேம் சாரி மேம், 1 minute மேம். பார்ட்டிசிபேஷன் மேம் வந்து இப்போ ஃப்ளோவில் எடுத்துட்டு இருக்காங்க. மேம் யாரும் இன்டர்பிரட் பண்ண வேணாம். ஃபைனல் செஷன் வந்து நீங்க எல்லாருமே கொஸ்டின் கேட்கலாம், கண்டிப்பா மேம் வந்து உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவாங்க. அதனால மேம் இப்போ ஏதாச்சும் ஒரு செக்ஷன் எடுக்கிறாங்க அது சம்பந்தமா மட்டும் கேளுங்க. ஏன்னா ஃபைனலாக நம்ம எல்லாரும் எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே மேம், கண்டிப்பாக பண்ணலாம். எஸ் சார். ஸோ இப்போ நான் ஒரு சாட் பாக்ஸ்ல ஒரு சைட்டேஷன் ஷேர் பண்ணியிருக்கேன் இல்லை சார், தட் இஸ் த லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் ரெஸ்பெக்ட் ஆஃப் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸ் அண்டர் RLTOP ஆக்ட். அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கிராஸ் எக்ஸாமினேஷன் ஆஃப் அ பார்ட்டி இன் ரெண்ட் கண்ட்ரோல் ப்ரொசீடிங்ஸ் இஸ் நாட் அ ரைட். The court having discretion to allow or disallow the same, it must be based upon the planned fairness of judicial proceedings and it has to be conformity with the principles of natural justice அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ப்ரொவிஷனோட எக்ஸ்பிளனேஷன் மாதிரி தான் உங்களுக்கு அந்த
இப்போ அந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த ஜட்ஜ்மெண்ட்டும். ஸோ எப்போ வந்து கிராஸ்லாம் வந்து அட்மிட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் அந்த சைட்டேஷன்ல உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டேப்லர் காலம் போட்டு என்னென்ன ப்ரொவிஷன் எப்போ அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறது கிளியரா இருக்கும். நீங்க ஒன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் யூ கேன் கோ த்ரூ த சைட்டேஷன். ஸோ அதுல வந்து ஜிஸ்ட் மட்டும் ஒரு 4-5 ஜிஸ்ட் இதுதான் வந்து இன் ஜென்ரல்ல இருக்கும். அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். எப்பெல்லாம் அலோவ் பண்ணலாம் அப்படின்னா ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எக்ஸெப்ஷனல் கேசஸ் when the credibility of the person examined is questioned. ஸோ வந்து விட்னஸோட கிரெடிபிலிட்டியே வந்து கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா அப்போ வந்து கிராஸ் வந்து அலோவ் பண்ணலாம். அண்ட் த ஆத்தென்டிசிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் ஆர் யூஸ்ட் ஆர் இன் டவுட், அப்போவும் கிராஸ் வந்து அலோவ் பண்ணலாம். இஃப் தேர் இஸ் அ தேர்ட் பார்ட்டி கிளைம் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஓனர்ஷிப் அப்படிங்கும்போது லேண்ட்லார்டோட ஓனர்ஷிப்பை கொஸ்டின் பண்றாங்க அப்படின்னா தென் கிராஸ் எக்ஸாமினேஷன் கேன் பி பெர்மிட்டட். அண்ட் டினைல் ஆஃப் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை டினை பண்றாங்க அப்படின்னாலும் ஸோ இட் இஸ் ஆல் கைண்ட் ஆஃப் ஒரு சீரியஸ் டினைல் இல்லையா? ஸோ சீரியஸ் ப்ரிஜுடைஸ் வந்து காஸ் ஆகும் அதர் பார்ட்டிக்கு நம்ம கிராஸ் அலோவ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல மட்டும்தான் கிராஸ் அலோவ் பண்றது அப்படிங்கிறது தான் அந்த இதோட ஒரு ஜஸ்ட் ஒரு அதோட எக்ஸ்ட்ராக்ட்னு வச்சுக்கோங்க, அந்த சைட்டேஷன்ல இருக்க எக்ஸ்ட்ராக்ட் மாதிரி. ஸோ கிராஸ் எக்ஸாமினேஷன் இஸ் நோ மோர் அ ரைட் பேஸ்ட் ஆஸ் இன் அட்வர்சோரியல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், பட் இட் இஸ் ஒன்லி a need based one. Yes. So another thing வந்து இப்போ ஜென்ரலா எப்ப கிராஸ் அலோவ் பண்ணலாம் அப்படின்னா if the denial of cross examination prejudices the other side. So நான் சொல்ற மாதிரி தான் principle of natural justice. If the court feels that இந்த கேஸ்ல வந்து கிராஸ் அலோவ் பண்ணல அப்படின்னா அதர் சைடு வந்து prejudice ஆவாங்க அப்படின்னு நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா I can allow the cross examination. ஸோ இதுல இன்னொரு கேஸும் வந்து இருக்கு, தட் இஸ் தேவராஜ் ஜெயின் வெர்சஸ் ஷஃபக் ஹமீத் தாய்கா. அது நான் ஷேர் இன் chat box. So இதுவும் வந்து similar kind of citation அப்படின்னா in which it was held that cross examination is not a vested right and absolute discretion is vested in the Wren court to allow cross examination அப்படிங்கிறது தான் இதுல held portion. So we can move on to section 40, that is bar of jurisdiction of civil court. So all the matters covered in this act are barred from jurisdiction of the civil court. But if there is a bona fide dispute regarding the title of the landlord அப்படின்னா then the matter has to be relegated to the civil court. இந்த ஆக்ட் கீழே என்னென்ன ரைட்ஸ்லாம் வந்து அப்ளிகபிள் ஆகுமோ, லைக் வந்து லேண்ட்லார்ட வந்து என்கொயர் பண்ண முடியுமோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து சிவில் கோர்ட்டோட ஜூரிஸ்டிக்ஷன் வந்து இட் இஸ் பார்ட். And another thing, if there is any serious bona fide denial அப்படிம்பாங்க, சும்மா வந்து பேர் டினைல் வந்து பண்ணக்கூடாது. டெனன்ட் வந்து போனஃபைடாவே வந்து லேண்ட்லார்டோட ஒரு டைட்டில் வந்து டினை பண்றாங்க அப்படின்னா ரெண்ட் கோர்ட்டுக்கு அதுக்கு மேல அதை விசாரிக்கிறதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. சிவில் கோர்ட்டுக்கு தான் ஐ ஹாவ் டு ரிலகேட் த மேட்டர் டு த சிவில் கோர்ட். த பார்ட்டிஸ் ஹேஸ் டு மேக் த டிஸ்பியூட் பிஃபோர் த சிவில் கோர்ட். அதுல தான் வந்து முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்பியூட் எல்லாத்தையுமே தே கேன் டிசைட் சோ ஃபார். சார் அந்த முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப் கேஸோட ஃப்ளோ சார்ட் டிஸ்ப்ளே பண்ண முடியுமா இப்போ? கண்டிப்பா மேம். கொஞ்சம் ஃபர்ஸ்ட் இந்த பாதி போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஜூம் இன் பண்ணீங்கன்னா எல்லாருக்கும் விசிபிளா இருக்கும். விசிபிளா இருக்கா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் டச் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு கிளியரா இருக்கும் மத்தவங்களுக்கு. சோ இதுல வந்துட்டு இப்போ அந்த முருகானந்தம் வெர்சஸ் ஜோசப் சொன்னேன் இல்லையா, சோ அந்த கேஸ்ல தான் வந்துட்டு இப்போ மேஜரா என்னென்ன ஆக்ட் கீழே வர என்னென்ன பெட்டிஷன்ஸ் எல்லாம் மெயின்டெனபிள் அப்படிங்கறத எலாபரேட்டா டிஸ்கஸ் பண்ணி சொல்லியிருக்க ஜட்ஜ்மெண்ட் தான். இந்த ஜட்ஜ்மெண்ட்டை கண்டிப்பா படிச்சிருங்க. இதை படிக்காம எக்ஸாமுக்கு போகாதீங்க. ஏன்னா இட் ஹாஸ் கிரியேட்டட் அ மேஜர் இம்பாக்ட் ஆன் ஆர்எல்டிஓபி பெட்டிஷன்ஸ் எல்லாத்துலயுமே இட் ஹாஸ் கிரியேட்டட் அ மெயின் இம்பாக்ட். ஸோ இதுல அந்த படிச்சு முடிச்சுட்டு இந்த ஃப்ளோ சார்ட்டை வச்சு பாருங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும்.
ஸோ இந்த இதுல வந்து ஜென்ரலா பாத்தீங்க அப்படின்னா 2 இதா பிரிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 6 கேட்டகரியா டெனன்சியை வந்து பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் அக்ரிமெண்ட் prior to the commencement of the new act. I am reading in left side cornerல நான் சொல்லிட்டு இருக்கேன். Hope you are following. எங்க ரீட் பண்றேன்னு தெரியுதுல. ஏன்னா உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் புரியலன்னா நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியாது. எஸ். So agreements prior to the commencement of the new act அப்படின்னா ஸோ வந்து ஓரல் டெனன்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட இப்போ வந்து இந்த ஆக்டுக்கு கீழே 21(2)A மட்டும்தான் கேட்க முடியும். சரிங்களா? 21(2)A will get attracted. அதர் ப்ரொவிஷன்ஸ்க்கு கீழே அவங்களுக்கு ரெமிடியே கிடையாது, வேற எந்த ரிலீஃபும் கேட்க முடியாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி பார்டு. ஸோ அதுதான் 21(2). அதுதான் வந்து இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் prior to the new act. அது ஒன் கண்டிஷன்ஸ். ஸோ இப்போ அக்ரிமெண்ட் prior to the commencement of the new actல ரிட்டன் அக்ரிமெண்டா இருக்கு அப்படின்னா if it is expired before the commencement of the new act. So இந்த ஆக்ட் வந்து என்னைக்கு கமென்ஸ்மெண்ட் வந்ததுன்னா February 2019 நினைக்கிறேன். 22 February 2019. So after the commencement of the new actக்கு முன்னாடியே வந்துட்டு இந்த ரிட்டன் டெனன்சி வந்து became expired அப்படிங்கும் பொழுதும் 21(2)A மட்டும் நீங்க ரிலீஃப் கேட்கலாம். என்னன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து இல்ல டெனன்சி வந்து இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து 21(2)A அக்ரீடு டெனன்சி வந்து இல்லைன்னு நீங்க கேட்கலாம். அண்ட் ரிட்டன் அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்பயர்ட் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த நியூ ஆக்ட் அப்படிங்கும் போது சப்சிஸ்டிங் இருந்திருக்கு. நான் வந்து ஒரு 10 மாசத்துக்கு போட்டிருக்கேன். ஆஃப்டர் கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த நியூ ஆக்டுக்கு அப்புறம் ஒரு 6 மாசம் சப்சிஸ்டிங் ஆயிருக்கு அப்படின்னா 21(2)ல இருக்கிற எல்லா கிரவுண்ட்ஸும் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த எல்லா கிரவுண்ட்ஸும் தே கேன் இன்வோக் ஃபார். அண்ட் சப்சிஸ்டிங் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட், இப்போ இதுல வந்துட்டு இஃப் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கும்போது ரெஜிஸ்டர்ட் அண்ட் நாட் ரெஜிஸ்டர்ட் ரெண்டு விஷயம் இருக்கு. சாரி, நான் ப்ரீவியஸ் இது சொல்லும் போது எக்ஸ்பயர்ட் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட் அதை நான் மாத்தி சொல்லிட்டேன். அதை மட்டும் கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. ரிட்டன் அக்ரிமெண்ட்ல another thing வந்து சப்சிஸ்டிங் ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்ட். ஸோ அப்போ வந்து அது வந்து 2 தான் வந்து பிரிக்கிறாங்க, 2 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒன் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் ஒன் இஸ் நாட் ரெஜிஸ்டர்ட். ஸோ யூ நாட் ரெஜிஸ்டர்ட் அப்படிங்கும் போது ஆக்ட் நாட் அப்ளிகபிள். தே ஹாவ் டு அப்ரோச் த சிவில் கோர்ட் ஃபார் கெட்டிங் ரீபொசிஷன், எவிக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணி அவங்க வந்து பண்ணிக்கணும். அண்டர் டிபி ஆக்ட் கீழே தான் வந்து தே ஹாவ் டு சீக் தேர் ரெமெடி. இந்த ஆக்ட் கீழே கேட்க முடியாது. இப்போ வந்து ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த ஆக்டுக்கு அப்புறம் டெனன்சி அக்ரிமெண்ட் இஸ் சப்சிஸ்டிங். பட் இஃப் ரெஜிஸ்டர்ட் அப்படின்னா within 6 months of expiry of the agreement. இப்போ ரெஜிஸ்டர்டா இருக்கும் போது இந்த நம்ம ஃபைல பார்த்தோம் இல்லையா, மந்த் டு மந்த் பேஸ் டெனன்சில இட் கேன் கோ அப் டு 6 months. ஸோ அதனால அந்த டைம்ல இருக்கிறதுனால 21(2)A தவிர மற்ற எல்லாத்தையும் கேட்கலாம். ஏன்னா there is a agreement, it is also registeredங்கிறதுனால. ஸோ அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கிறனால 21(2)A will not become applicable. And if registered and after 6 months of expiry of the agreement அப்படின்னா act not applicable. இப்போ இந்த இதுல தான் வந்துட்டு act not applicable, they have to go to the civil court. பட் ஆனா there is an agreement. இப்போ அக்ரிமெண்ட் இருக்கு பட் ரெஜிஸ்டர்டா இருக்கு. பட் ஆனாலுமே அந்த 6 month டைம் அப்படிங்கிறது 5 to செக்ஷன் 5க்கு கீழே 6 month டைமும் முடிஞ்சிருச்சு. ஸோ அப்படிங்கும் போது நீங்க வந்து இஃப் யூ ஸ்லீப்ஸ் ஓவர் யுவர் ரைட் அப்படின்னா நீங்க இந்த ஆக்ட் கீழே கேட்க முடியாது. யூ ஹாவ் டு கோ டு த சிவில் கோர்ட். And agreements created after I'm talking about another section. இப்போ you can go into the right side section க்கு நம்ம போயிடலாம், மூவ் ஆன் பண்ணிடலாம். And agreements created after commencement of the new act. If it is a oral agreement அப்படின்னா act not applicable civil court. ஏன்னா after commencement of the new actல oral agreement வந்து it is not recognized, hence வந்து act not applicable, civil courtல தான் jurisdiction. If it is a written agreement இருக்கு அப்படின்ற பட்சத்துல if not registered அப்படின்னாலும் வந்து act not applicable, they have to approach the civil court. If it is a registered agreement இருக்கு அப்படின்னா subsisting இருக்கு, registered agreement இருக்கு, subsisting இருக்கு அப்படின்னா 21(2)ல அவங்க எல்லா இதுலயும் கேட்கலாம் except 21(2)A. because agreement இருக்கிறதுனால 21(2)A மட்டும் வராது, மற்ற கிரவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே they can ask for. அண்ட் இஃப் ரெஜிஸ்டர்ட்ல வந்து ரெஜிஸ்டர்ட் அக்ரிமெண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சு அப்படின்னா இப்போ 1 year எக்ஸ்பயர் ஆயிடுச்சுன்னா வித்தின் 6 months as per செக்ஷன் 5 படி 6 monthக்குள்ள தே கேன் ஆஸ்க் ஃபார் எது இதுலலாம் கேட்கலாம்னா அதே மாதிரி தான் 21(2) கீழே இருக்க எல்லா இதுலயும் கேட்கலாம் எக்ஸப்ட் 21(2)A.
அண்ட் ஆஃப்டர் 6 மந்த்தா இருக்கு, எக்ஸ்பயர் ஆயிருச்சு, ஆஃப்டர் 6 மந்த்லயும் அவங்க ஃபைல் பண்ணல அப்படின்னா ஆக்ட் நாட் அப்ளிகபிள், தே ஹேவ் டு அப்ரோச் தி சிவில் கோர்ட். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான இப்போதைக்கு இருக்கிற செட்டில்டு பொசிஷன். ஸோ இதுல வந்து கொஞ்சம் சொல்லும் போது கொஞ்சம் இனிஷியலா உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஜட்மெண்ட் பாக்குறீங்க அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஜட்மெண்ட் ஃபுல்லா கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க அந்த ஃப்ளோ சார்ட் பாத்தீங்க அப்படின்னா யூ வில் கெட் கிளாரிஃபைட். ஸோ பேசிக்கா நம்ம ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி போலாமா? லைக் ஷூர் மேம். எஸ். ஓகே. So whether the landlord and tenants dispute covered under this act is a arbitrable dispute. Arbitrationல கவர் ஆகுமா? இந்த ஆக்டுக்கு கீழே கவர் ஆயிருக்கல landlord and tenant dispute வந்து arbitrationல கவர் ஆகுமா? நோ மேடம். Yes. Any other answer? arbitration clause வந்து அந்த அக்ரிமெண்ட்ல இருந்துச்சுன்னா பண்ணலாம். So known சொல்றவங்க any reasons for that? ஓகே. ஸோ வந்து இந்த ஆக்டுக்கு கீழே ரைட் வந்து இருக்கு அப்படின்னா அதுல ஆர்பிட்ரேஷன் கிளாஸ் இருந்தாலும் இட் இஸ் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆஃப் ஆர்பிட்ரேஷன். ஸோ அதை தான் வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒரு ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன் எனாக்ட் பண்ணி ஸோ அந்த லெஜிஸ்லேஷன்ல இதை கவர் பண்றதுக்குன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க ஒரு ஜூரிஸ்டிக்ஷனை. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்பிட்ரேஷன் அக்ரிமெண்ட் இருந்தாலும் இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ அதை வந்து ஹோல்ட் பண்ண கேஸ் வந்துட்டு Vidya Drolia versus Durga Trading Corporation. Supreme Court citation. பட் ஆனா இப்ப நீங்க டிபி ஆக்டுக்கு கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப டிபி ஆக்டுக்கு கீழே ஏதாச்சும் ஒரு லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட் டிஸ்பியூட் வருது அப்படின்னா அது வந்து ஆர்பிட்ரபிள் மேட்டர் தான். ஸோ அதுல வந்து பார் கிடையாது. ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் திஸ் ஆக்ட் பிகாஸ் இட் இஸ் அ ஸ்பெஷல் லெஜிஸ்லேஷன்ங்கிறதுனால இட் பிகேம் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் மேட்டர் ஃபார் ஆர்பிட்ரேஷன். ஓகே. அண்ட் இதுல எதுவும் டவுட்ஸ் இல்ல யாருக்கு? கிளியர். So whether the dismissal of the earlier proceedings in the old act is a bar for filing the present petition under new act. Old act கீழ நான் கேஸ் ஃபைல் பண்ணி it has become dismissed. நான் என்னால நியூ ஆக்ட் கீழ ஃப்ரெஷ்ஷா இப்போ ஃபைல் பண்ண முடியுமா? Any answers? Yes. ஃபைல் பண்ணலாமா? ரிட்டன் அக்ரிமெண்ட் இருந்தா பண்ணலாம். Yes, yes, yes. ஏன்னா இது சப்சிஸ்டிங் தான் இருக்கும். சோ எப்படி இருந்தாலும் நான் வெக்கேட் பண்ணனும். சோ ஃப்ரெஷ்ஷா ஃபைல் பண்ணலாம். Yes. Okay. So வந்து dismissal of the earlier proceeding is not a bar to this act provided நீங்க வந்து இந்த ஆக்ட் கீழ இருக்க எல்லா ப்ரொவிஷன்ஸ்லயும் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா you can approach under this act. So வந்து most of you are correct. இப்போ இதுல வந்துட்டு நம்ம யூசுவலா பார்த்திருப்போம் ஒரு landlord வந்து can be represented through power agent வந்து பண்ணுவாங்க. Whether a tenant can represent through power agent? பண்ணலாம் மேம். பவர் ஆஃப் அட்டார்னி பண்ணுவீங்கன்னா பண்ணலாம். டெனன்ட் பண்ண முடியுங்களா? நீங்க கொஞ்சம் எல்லாரும் டிஸ்கஷனுக்கு வந்தீங்கன்னா ஈஸி. எல்லாருமே கத்துக்கிறவங்க தான். ஏதோ ஒரு டிஸ்கஷன் பண்ணீங்கன்னா நமக்கு நாளைக்கு எனக்குமே இன்னொரு உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். முடியாது நினைக்கிறேன் மேம். டெஃபினிஷன்ல வந்து சொல்லி இருக்கிறப்ப வந்து பர்சன் பை ஹூம் ஆர் ஆன் ஹூஸ் அக்கவுண்ட் ஆர் பிஹாஃப் ஆஃப் அப்படின்னு போட்டிருக்காங்க. சோ ரெப்ரசன்ட் பண்ணலாம். Yes, 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 sir. So the answer is yes, tenant also can represent through landlord. இது வந்து எதுல இருக்கும் அப்படின்னா ரூல் 2B ல இருக்கும். இந்த டெஃபினிஷன் ஆஃப் ஏஜென்ட்ங்கிறத அதுல வந்து டிஃபைன் பண்ணிருப்பாங்க. ரூல்ஸ்ல பார்க்கணும். ரூல் 2B ல இருக்கும். டெஃபினிஷன் ஆஃப் ஏஜென்ட் இஸ் நாட் ஒன்லி லிமிட்டட் டு த லேண்ட்லார்ட் அலோன், ஈவன் த டெனன்ட்ஸ் ஆர் எம்பவர்ட் டு அப்பாயிண்ட் அ பவர் ஏஜென்ட் அப்படிங்கிறது தான் வந்து ரூல் 2B. ஸோ அதனால நமக்கு ஒரு ஜென்ரலா ஒரு நமக்கு யூஸ்வலா வந்து லேண்ட்லார்ட் தான் வில் ரெப்ரசென்ட். பட் ஆனா இந்த இதுல வந்துட்டு டெனன்ட்டுக்கும் அந்த பவர் கொடுத்து டெனன்ட் கேன் ஆல்சோ ரெப்ரசென்ட் த்ரூ ஏஜென்ட். எஸ். அந்த ஓல்ட் ஆக்ட்ல டிஸ்மிஸ் ஆச்சுன்னா நியூ ஆக்ட் படி புதுசா பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம்னு சொன்னீங்க. ரெஜுடிகேட்டா வராதா? என்ன சார்? ரெஜுடிகேட்டா வராதா மேடம்? இதுக்கு மேல சொன்னாங்கல்ல. இல்ல சார், நீங்க ஓல்ட் ஆக்ட்ல என்ன கிரவுண்ட்ஸ் எடுத்திருக்கீங்கிறது ஒண்ணு இருக்கு.
ஸோ இப்போ வந்து நீங்க இருக்கிற சிச்சுவேஷன்ஸ் மாறலாம், என்ன வேணா நடக்கலாம் இல்லையா? ஸோ ஒன்னு ரெஸ்ஜுடிகேட்டா எப்படி வரும்னா சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருந்தாதான் உங்களுக்கு ரெஸ்ஜுடிகேட்டான்றது வரும். ஸோ இங்க வந்து சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் இருக்காது இல்ல, நீங்க வந்து ஃப்ரெஷ் காஸ் ஆஃப் ஆக்ஷன்ல இப்போ நீங்க இதுல வந்து 21(2)A நீங்க கேக்குறீங்க, எனக்கு வந்து அக்ரிமெண்ட் இல்ல, அக்ரிமெண்ட் என்டர் ஆகல, ஆஃப்டர் 575 டேஸ்க்குள்ளேயே என்டர் ஆகலன்னு சொல்லி நீங்க கேக்குறீங்க. அது ஓல்ட் ஆக்ட்ல உங்களுக்கு கவரே ஆயிருக்காது. ஸோ அதுக்கான காஸ் ஆஃப் ஆக்ஷன் அங்க இருக்காது இல்ல. ஸோ அதனால நியூ ஆக்ட் கீழே உங்களுக்கு ரெமெடி இருக்குன்னா ஜஸ்ட் பிகாஸ் யுவர் பெட்டிஷன் இஸ் டிஸ்மிஸ்ட் அண்டர் ஓல்ட் ஆக்ட்ங்கிறதுனால இட் வில் நாட் ஹிட் அண்டர் ரெஸ்டிடிகேட்டா, தெர் இஸ் நோ பார். கிளியர் சார்? எஸ். ஓகே. Okay, next question. Whether one of the co-owners can maintain an eviction against a tenant? Yes, ma'am. Yes, ma'am. Yes. 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 But Anna, there is a provision clause. Enna appadina when there is no objection from the other co-owners. Other co-owners வந்து object பண்ணல அப்படின்னா அந்த சமயத்துல மட்டும்தான் one of the co-owners can maintain a suit for eviction against a tenant. So அது வந்து illustrate பண்ணிருக்க citation I will share with you. ஓகே. ஸோ வந்து ஒரு illustrative question மாதிரி இருக்கும் இது. கொஞ்சம் கேட்டீங்க புரியலன்னா சொல்லுங்க, I can share it in chat box. A enters into a tenancy agreement with B in respect of vacant land to set up a petrol bunk. Subsequently, the bunk was constructed fully and now the premises is having a building with petrol bunk. And it is a valid tenancy agreement. Whether the landlord can maintain a petition seeking repossession under this act. No ma'am, he can't. Questions புரிஞ்சிருச்சா இல்ல ஷேர் பண்ணுமா? புரிஞ்சு மேம், பண்ண முடியாதுன்னு சொல்லுங்க. क्वेश्चन शेयर பண்ணுங்க. It's been shared in chat box. Yes. Any more answers? No சொன்னவங்க ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? எஸ் மேம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அக்ரிமெண்ட் அப்போ இது வேக்கன்ட் லேண்ட் அந்த தான் இருந்திருக்கு. சோ அது வந்து நாட் பெயிண்டட் இல்ல. எஸ். வேக்கன்ட் லேண்ட். எஸ், யூ ஆர் ரைட் சார். ஸோ என்ன அப்படின்னா இதுல வந்துட்டு லீஸ்ன்றது பாத்துட்டீங்க அப்படின்னா ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த வேக்கன்ட் லேண்ட். ஸோ வேக்கன்ட் லேண்டை பொறுத்து தான் டெனன்சி அக்ரிமெண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ சப்சிக்வெண்ட் டு தட் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டெனன்ட் ஹேவ் கன்ஸ்ட்ரக்டட் அ பில்டிங். இப்போ அவங்க வந்து திரும்ப கொடுக்கும் போது அதை வந்து அவங்க வெக்கேட் பண்ணிட்டு வேக்கன்ட் லேண்டா தான் கொடுப்பாங்க. அதனால இட் வில் நாட் கவர்ட் அண்டர் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ஸ் ஆக்ட். வேக்கன்ட் லேண்ட் வந்து இட் இஸ் அன் எக்ஸப்ஷன் டு Landlord and Tenants Act. Even subsequent building கட்டினா that is a building for tenant தான். ஸோ ஆனால் நீங்க டெனன்சி அக்ரிமெண்ட்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வேக்கன்ட் லேண்டுங்கிறதுனால இது வந்து அப்ளிகபிள் ஆகாது. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், நான் அப்பல கூட யாரோ ஒருத்தர் கேட்டீங்க ஆர்டிஓட பவர்ஸ் எல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ கொஸ்டின் ரிலேட்டிங் டு தட், whether a rent authority can order repossession of the tenancy premises. Rent authority, not rent court. ரெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து 21(2) சொல்லியிருக்க கிரவுண்ட்ஸை பேஸ் பண்ணி ரீபொசிஷன் கொடுக்க முடியுமா லேண்ட்லார்ட் கிட்ட? No, madam. Yes, any more questions? Any more answers? Yes. Yes, madam. Yes, பட் ஆனா வந்து ரெண்ட் அத்தாரிட்டிக்கு வந்து அந்த பவர்ஸ் வந்து கிடையாது சார். ஏன் அப்படின்னா ரெண்ட் அத்தாரிட்டி டஸ் நாட் ஹேவ் பவர்ஸ் டு ஆர்டர் ஃபார் ரெக்கவரி ஆஃப் பொசிஷன் அஸ் பர் தமிழ்நாடு இந்த நியூ ஆக்ட் கீழே பண்ண முடியாது. அவங்களோட பவர்ஸ் வந்து ஒன்லி லிமிட்டட் டு செக்ஷன் 9, 10, 14, 15 and 20. அதுல மட்டும்தான் they have the power to make an order. That was defined under section 31. ஸோ இது வந்து அவங்க ரீபொசிஷன் வந்து கொடுக்க முடியாது. தட் ஹாஸ் டு பி டிசைடட் பை த ரெண்ட் கோர்ட் மட்டும்தான். ஸோ வந்து அவங்களுக்கு வந்து அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா தட் இஸ் எக்ஸீடிங் அவங்க எக்ஸீடிங் லிமிட் பண்ணி பண்ணதுனால தட் இஸ் நாட் அ வேலிட் ஆர்டர்.
So that was decided in the case வந்து ரீசெண்டா அது வந்து டிசைட் பண்ண கேஸ் வந்து So I have shared the case in chat box. So அவ்வளவுதான். இது வந்து இதுதான் this is in general. நான் வந்து ஓரளவுக்கு I think I have covered the session act. So இதுல உங்களுக்கு வேற எதுவும் டவுட்ஸ் இருக்கா? ஒரு டெனன்சி வந்து டெனன்சி கிடையாது, புரோக்கர் வந்துட்டு அவர் சப்ஜெக்ட் விட்டுருக்காங்க. அதை வந்து ஆடியோ ஆடும்போது எடிட் பண்ணிட்டாங்க. இட் இஸ் மேரேஜ் ஒன் தான் மேடம். இல்ல ஆக்சுவலி அந்த அந்த வீட்டுடைய புரோக்கர் வந்து ஒரு சப்ஜெக்ட் விட்டுருக்காரு ஒரு டெனன்சிய. அதுக்கப்புறம் ஆடியோ கம்ப்ளைண்ட் கொடுத்து ஆடியோ வந்து எடிட் பண்ணி கொடுத்துட்டாங்க. இட் இஸ் மேரேஜ் ஒன் தான் மேடம் அது ஆக்சுவலி. சார் ரீபொசிஷனுக்கு வந்து ஆடியோக்கு பவர்ஸ் கிடையாது சார். அதான் சொல்ல நீங்க செக்ஷன் 31 பாத்தீங்கன்னா அதுல சில இது கொடுத்திருப்பாங்க. அந்த அந்த ப்ரொவிஷனுக்கு கீழே அவங்க பண்ணாங்கன்னா தட் இஸ் மெயின்டெனபிள். அதர் தென் தட் வந்து அவங்களால ரீபொசிஷன் வந்து பண்ண முடியாது. ஸோ அதுதான் அந்த சைட்டேஷன் நீங்க படிங்க. ஃபர்தரா உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ கேன் கான்டாக்ட் த ஆர்கனைசர்ஸ். அவங்க டவுட்ஸ் கேட்டாங்கன்னா ஐ கிளாரிஃபை யூ. ஓகே ஓகே மேம். ஓகே மேம். எஸ் மேம். ஆக்சுவலி இந்த மாடல் டெனன்சி ஆக்ட்ல பாத்தீங்கன்னா 3 months அட்வான்ஸ் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் பிஃபோர் வந்து பாத்தீங்கன்னா சில பேர் வந்து 10 months 15 months கூட வாங்கியிருப்பாங்க ஃபார் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிலாம். இப்போ இந்த எக்ஸிஸ்டிங்க்கு நம்ம வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்போ ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட் வி ஹேவ் டு கிவ் பேக் டு த டெனண்டா 3 months மட்டும் எடுத்துக்கிட்டு. ஆமா சார். நீங்க லாவை மீறி உங்களால எதுவும் பண்ண முடியாது இல்ல. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணணும்னா யூ ஹேவ் டு கோ அஸ் பர் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட். ஸோ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிட்டு பண்றதுக்கு இதுதான் ரூல்ஸ் இருக்கு. ஸோ அதை நீங்க ஃபாலோ பண்ணனா யுவர் டெனன்சி வில் நாட் கெட் ரெஜிஸ்டர்ட் அண்டர் த ஆக்ட். ஸோ ஆப்வியஸ்லி ரெஜிஸ்டர் பண்ணலன்னா உங்களுக்கு இதுக்கு கீழே இருக்க ரைட்ஸ் எதையும் நீங்க இன்வோக் பண்ண முடியாது. அப்போ மோர் தென் 3 months வாங்குனீங்கன்னா அது டிஃபால்ட் ஆயிடும்ன்றீங்க கண்டிப்பா? இல்ல அக்ரிமெண்ட் ரெஜிஸ்டரே ஆகாது சார். ஆகாது. ஓகே. எஸ் எஸ். குட் ஈவினிங் மேம். லொகேஷன் சார். குட் ஈவினிங் மேம். எஸ் சார். Sir, I have a doubt regarding section 36, ma'am. 36. Yes sir. Cross examination. Yes, cross examination. இப்போ நீங்க சொன்னீங்க அந்த கேஸ்ல ரிலேட் பண்ணி கூட அந்த ஆடி ஆர்டர் பாட்டம் அண்ட் ரிகார்டிங் அந்த இது பத்தி எல்லாம் சொல்லிருந்தீங்க இல்லையா? எஸ் எஸ். இப்போ நம்ம டிஸ்பியூட் வந்து நம்ம 2 பேருக்குள்ள இருக்கு. நாங்க வந்து கிராஸ் கண்டிப்பா வேணும்னு சொல்லி நம்ம கேட்கறோம். இப்போ வந்து கோர்ட் வந்து அது இப்போ ரெகுலர் பேசிஸ்ல வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. நம்ம அதுக்கு யாரும் அப்ஜெக்ஷன் சொல்றது இல்லை. இப்போ அது அகேன்ஸ்டா வந்து நம்ம இவங்க வந்து அலோவ் பண்ணிட்டு அதுக்கு அகேன்ஸ்டா வந்து நம்ம அப்பீல் வந்து எதனா கொண்டு போலாமா இல்ல ப்ரொவிஷன்ஸ் எதனா இருக்கான்னு? இல்ல கோர்ட் வந்து அலோவ் பண்ணதுக்கு அப்புறம் சொல்றீங்களா? எஸ் மேம். நீங்க தான் அக்ரி பண்ணி தானே சார் கிராஸ் பண்றீங்க. அப்புறம் எப்படி உங்களோட இல்ல நான் வந்து அப்ஜெக்ஷன் சொல்றேன். எனக்கு வந்து இது தேவையில்லைன்னு சொல்லி நான் சொல்றேன். என்னோட பார்ட்டி வந்து நீங்க கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் சொல்றேன். பட் கோர்ட் அலோவ் பண்ணி பிறகு சொல்றேன். Sir, always every order வந்து it's appealable and revisional order தான். This is not the dead end. உங்களுக்கு என்னைக்குமே dead end ஒரு even docket order passed by a judicial officer வந்து it is also revisionable order தான். So உங்களுக்கு வந்து ரெமெடி இருக்கு. நீங்க அது வந்து இப்போ ஒன்ஸ் வந்து அவங்க ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா it is a judicial order தான். கிராஸ் பர்மிட் பண்றாங்கன்னா it is a judicial order. அது வந்து the discretion is with the court தான். நீங்க அப்ளிகேஷன் போட்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறது not at all necessary. If the court feels that the cross is necessary in certain cases அப்படிங்கும்போது they can even sumo to allow for cross. So allow பண்றாங்கன்னா that is also a judicial order which is revisional order. நீங்க அதை you can challenge this. நீங்க challenge பண்ணலாம். It is not a dead. எஸ். எனக்கு என்னன்னா ஒரு சைட்டேஷன் மேபி இருந்துடா இப்ப இல்லைனாலும் எனக்கு பின்னாடி யாரா அவங்க ஆத்தர் யார்கிட்ட கொடுத்தா எனக்கு மேபி கொஞ்சம் ரெஃபர் பண்றது ஈஸியா இருக்கும். இஃப் எனி சான்ஸ். இல்ல இது இட் இஸ் a basic one. இதுக்கு நம்ம சைட்டேஷன் பார்த்தோம்னா சைட்டேஷன் இதுல இருக்கிறதுக்குலாம் வாய்ப்பு இல்ல. ஏன்னா சொல்லல பேசிக்கா ஒரு ஆர்டர்னு போட்டீங்க அப்படின்னால இட் ஷுட் பி அப்பீலபிள் ஆர்டரா இருக்கணும் இல்ல ரிவிஷனபிள் ஆர்டரா இருக்கணும். அன்லஸ் இட் இஸ் a consented order. consented டிகிரினா மட்டும்தான் உங்களால பண்ண முடியாது. நீங்க கன்சென்ட்னா மட்டும் நீங்க வந்து அதையுமே நீங்க சேலஞ்ச் பண்ணனும். ஃப்ராட நீங்க எஸ்டாப்லிஷ் பண்ணனும். அந்த மாதிரி இருக்கு. சோ அத தவிர மத்த எல்லா ஆர்டருமே அப்பீலபிள் அண்ட் சம்டைம்ஸ் இட் இஸ் ரிவிஷனபிள். சோ இது வந்து இட் இஸ் எஸ். குட் ஈவினிங் மேம். எஸ் சார். மேம் குட் ஈவினிங் மேம். மேம் இப்போ பெட்டிஷன் வந்து இஸ் நாட் மெயின்டெனபிள் ஆஸ் பர் தி முருகனாத் ஜோசப். ஆனால் அதை நம்பர் பண்ணி ப்ரொசீட் பண்ணா ஹவு டு சேலஞ்ச் தி மெயின்டெனபிலிட்டி? யூ கேன் ஃபைல் ஃபார் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைம் சார். ஆனால் சிபிசி நாட் அப்ளிகபிள்னு இது போட்டு ரிட்டர்ன் பண்ணுறீங்க.
சார் சார் நீங்க ரிட்டன் போட்டதெல்லாம் நீங்க பப்ளிக் ஃபோரம்ல என்கிட்ட கேட்க கூடாது. ஐ எம் பீயிங் a judicial officer but I cannot answer such questions. ஆனா as per the act மே CPC not applicable. நீங்க as per the act நீங்க கேட்டீங்க அப்படின்னா வந்துட்டு இப்போ வந்து CPC is applicable, not applicable எப்போ அப்படின்னா ரெண்ட் கோர்ட்டுக்கு ஒரு ஃபார்முலேட் பண்ணிருக்காங்க ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னா அதுக்கு வந்து சிபிசில வேற ப்ரொசீஜர் சொல்லியிருந்தாங்க கான்ட்ரடிக்டரியா இருக்கு அப்படின்னா அப்போ வந்து நாட் அப்ளிகபிள். எஸ் மேம். சொல்லாத விஷயங்களை சிபிசில இருந்து எடுத்துக்கலாம். ஓகே thank you மேம். I have a doubt மேம். எஸ் மேம், in case வந்து tenant after getting into an agreement vacant with a vacant land construct பண்ணும்போது if landlord written consent ஓட they build a area means whether the act will cover or not. இல்ல புரியல மேம் क्वेश्चन எனக்கு. மேம் அதாவது ஆக்சுவலா ஒரு வேக்கன்ட் லேண்ட் எடுத்துக்கிறாங்க. அந்த வேக்கன்ட் லேண்ட்ல டெனன்ட் ஆஃப்டர் என்டரிங் இன்டு அ டெனன்சி கன்சென்ட் ரிட்டன் கன்சென்ட் ஆஃப் தி ஓனரோட தே கன்ஸ்ட்ரக்ட் அ பில்டிங். இப்போ வந்து வெதர் திஸ் ஆக்ட் வில் அப்ளிகபிள் ஆர் ஐ ஹேவ் டு கோ வித் தி சூட். இப்போ வந்து மேடம் நீங்க அதுதான் நான் சொன்னேன். என்னன்னா இனிஷியல்லே சொன்னேன் அக்ரிமெண்ட் ஷுட் பி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி பில்டிங் இட்செல்ஃப். இப்போ எதுக்காக நீங்க அக்ரிமெண்ட் போடுறீங்கிறது தான் அந்த டெஃபினிஷன் ஆஃப் த அக்ரிமெண்ட்ல வந்து நீங்க வந்து பார்க்கணும். நீங்க இதுல வந்து நீங்க சொல்றது அக்ரிமெண்ட் இஸ் ஒன்லி இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் வேக்கன்ட் லேண்ட். நீங்க பில்டிங் பண்றது வந்து டெனன்ட். சோ டெனன்ட் கட்டினதுக்கு டெனன்ட் ஏன் வந்து ஒரு வாடகை கொடுத்து அந்த இடத்துல இருக்கணும்? In case, sorry for the interruption ma'am, in case with the written consent of the owner நாலுமே வந்து once it is barred by law அப்படின்னா வந்து கன்சென்ட் கொடுத்தாலும் that is not covered under that. ஏன்னா லாவை மீறி உங்களால ஒரு விஷயத்த வெயிட் பண்ணவோ உங்களுக்கு புது ரைட் கொடுக்க முடியாது. லால என்ன சொல்லியிருக்கோ அதுதான் கொடுக்க முடியும். இந்த ஆக்டுக்கு கீழே வேக்கன்ட் லேண்ட பொறுத்துன டெனன்சி ப்ரமைசஸ் எதுவுமே அப்ளிகபிள் ஆகாதுங்கிறதுனால யூ ஹேவ் டு கோ as per TP ஆக்ட் தான் பண்ணணும். ஓகே மேம், thank you மேம். எஸ் சரண்யா மேம் கேளுங்க. மேம் குட் ஈவினிங் மேம். மேம் அந்த பெட்ரோல் பங்க் கொஸ்டின் ஒன்று சொல்லியிருந்தீங்களா மேம்? அதாவது ஓனர் பெட்ரோல் பங்க் ஓனர் வந்து அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி டெனன்ட் வந்து யூஸ் பண்றாங்கன்னு, அது வந்து 11 monthsக்கு மேல வந்து அவங்களுக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னா அதை ரீபொசிஷன் வாங்க முடியுமா மேடம்? இல்ல என்ன சொல்றீங்க? ரீபொசிஷன்ங்கிறது வந்துட்டு 11 months. இப்போ இந்த ஆக்ட்க்கு பொறுத்த அளவுக்கு 11 monthsங்கிறது ஒரு இம்மெட்டீரியல் மேம். எவ்வளவு மாசத்துக்கு வேணா நீங்க போட்டுக்கலாம். ஒன்ஸ் உங்க பீரியட் ஆஃப் டெனன்சி முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூ ஹேவ் டு வெக்கேட் தான். ஸோ டூரிங் த பீரியட் ஆஃப் டெனன்சிலேயே நீங்க ரீபொசிஷன் கேட்கணும்னா 21(2)ல என்னென்ன இதுல வந்து உங்களுக்கு கிரவுண்ட்ஸ் இருக்கோ அந்த கிரவுண்ட்ஸ் நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணீங்கன்னா நீங்க கேட்கலாம். ஸோ கேட்கும் பொழுது அவங்க வந்து தே ஹேவ் டு கிவ் யூ. மேம் அதுக்கு வேற எதுவும் ஆப்ஷன்ஸ் எதுவும் இல்லையா மேடம்? அதாவது அங்கேயே பெட்ரோல் பங்க் திருப்பி வச்சு இருக்கிறதுக்கு ஏதாவது ஆப்ஷன்ஸ் இல்லையா மேடம்? You are not the, அதுதான் சொல்றேன்ல மேம். So you are not the owner of the property. எஸ் மேம். நீங்க வந்து ஓனருக்கு மட்டும் தான் அந்த ரைட்ஸ் இருக்கு. அந்த ரைட் எப்படி நீங்க ஒரு டெனன்சி அக்ரிமெண்ட் மூலமா how come you can take up that right? ஓகே மேம், thank you மேம். பார்த்திபன் சார் வெல்கம் சார், கேளுங்க சார். Nice presentation, Jeyapradha. Thank you. நான் ரிஜெக்ஷன் ஆஃப் கிளைண்ட் நீங்க சாரி ரெஸ்டிடிகேட் ஆன கிளாஸ் எடுக்காம இருக்கீங்க. எடுத்துடலாம் ஆஸ் பர் இன்ட்ரோடக்ஷன்ல தான, அதுக்கு ஒரு தனி கிளாஸ் எடுத்துடலாம். ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் சொல்லணும். ஒருத்தர் ஒரு டவுட் கேட்டிருந்தார் இல்லையா, நாட் மெயின்டனபிள் பெட்டிஷன்ஸ். அதுக்கு they can very well go before 227 ஆர்டிகல் before High Court. அது நீயே ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க. I hope you forgot. அது ஞாபகம் அவ்வளோ வந்து. ஓகே Nice. Thank you Parthiban sir. Thank you. Thank you Vinod. Thank you sir. Prabhu sir. Thanks. Good evening ma'am. Good evening sir. ரொம்ப ஒரு அருமையா இருந்ததுங்க மேம். ஸோ நாங்க புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்க லெவலுக்கு நீங்க ஐ திங்க் சொல்லி கொடுத்துருக்கீங்க. You are all well educated sir. It is a very educated bar in Tamil Nadu. நீங்களே அப்படி சொல்லக்கூடாது. So I am very proud of the bar sir. It is a well educated bar. எஸ் மேம், எஸ் மேம், தேங்க்யூ மேம். என்னோட கொஸ்டின்ஸ் என்னன்னா, இந்த ஆக்ட் பிரகாரம் பதிவு செய்யப்படாத ஒப்பந்தங்கள் குறித்து வழக்கு தொடுக்க முடியாது, சரியா மேம்? எஸ் எஸ்.
பட் ஆனா அந்த மணி மேகலை வெர்சஸ் செல்வராஜ் கண்ணன்ங்கிற வழக்கு மூலமா தான் நம்ம வந்து இந்த கேஸ் வந்து மெயின்டெனபிள் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டுங்களா மேம்? அப்படிதானே? ஆமா. எஸ் மேம், தேங்க்யூ மேம். அதுதான் ஒரே ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். அதுக்கப்புறம் வந்து அதையும் இன்னும் டீடைல்டா கிளாரிஃபை பண்ணி சொன்னதுதான் அந்த முருகானந்தம் கேஸ். அதுல வந்து அன்ரெஜிஸ்டர்ட் டெனன்சியா இருந்தாலும் எப்பெல்லாம் வந்து கேட்க முடியும், எப்பெல்லாம் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியுங்கிறது தான் அந்த ஃப்ளோ சார்ட். ஸோ இப்போ வந்து பிரசன்ட்ல அதுதான் வந்து இட் இஸ் அ லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதை நீங்க பாத்துட்டீங்கனாலே போதுமானது. ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். எஸ் எஸ், தேங்க்யூ பிரபு சார். மங்கை மேம். மேம் குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் மேம். இல்ல, எனக்கு நீங்க டிஸ்கஸ் பண்றப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க. அதாவது கிராஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே பெர்மிட் கிடையாது. அதாவது ஓனர்ஷிப்பை டினைல் பண்ற அப்படிங்கிற ஓனர்ஷிப்பையே டினை பண்றாங்கிறப்ப அந்த கிராஸ் எக்ஸாமினேஷனுக்கு கேட்கலாம். அதே சேம் டைம் ஓனர்ஷிப்பை டினைல் பண்றப்ப அது சிவில் கோர்ட்ல டிசைட் ஆகிதான் நம்ம ஆர்ஆர்டிஓக்குள்ள வர முடியுங்கிற மாதிரி நீங்க சொன்னீங்க. அப்ப அந்த ஓனர்ஷிப்பையே ஆர்ஆர்டிஓக்குள்ள டினை பண்றப்ப சிவில் கோர்ட் அந்த கோர்ட்டுக்கு இது ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல, அது வந்து சிவில் கோர்ட் தான் டிசைட் பண்ணணும். கோர்ட்டே அதை வந்து சிவில் கோர்ட்டுக்கு ஃபார்வர்ட் பண்ணுமா, இல்ல அந்த ஏதாவது ஸ்பெஷல் பெட்டிஷன் போட்டு அதை நம்ம கேட்கணுமா? இல்ல மேம், உங்க டினையல் வந்து போனஃபைடா இருக்கா அப்படிங்கறது ஆர்எல்டிஓபியோட என்கொயரியில இட் வில் கெட் ரிலேட்டட். சரிங்களா? அவங்க பார்க்கும்பொழுது நமக்கு வந்து தெரியும். ஸோ அப்படி டினையல் வந்து போனஃபைடா இருக்கு, தேர் இஸ் அ சீரியஸ் டிஸ்பியூட் ரெகார்டிங் டைட்டில் ஆஃப் த லேண்ட்லார்ட் அப்படிங்கும் போது இந்த ரென் கோர்ட் வந்து இந்த பெட்டிஷன் வந்து டிஸ்மிஸ் தான் பண்ணும். இட் இஸ் நாட் மெயின்டெனபிள். இல்ல வந்து இங்க ஏன் நாட் மெயின்டெனபிள்னா தி பார்ட்டிஸ் ஹேஸ் டு ஒர்க் அவுட் தேர் ரெமெடி பிஃபோர் சிவில் கோர்ட்ன்ற மாதிரி இந்த பெட்டிஷன் வந்து நாட் மெயின்டெனபிள். ஸோ அதை நீங்க சேலஞ்ச் பண்ணலாம், இல்ல நீங்க இட் இஸ் அப் டு யூ டு டிசைட். நீங்க வந்து தேர் இஸ் அப்பலட் ஃபோரம் இருக்கு, அதை நீங்க வந்து சேலஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்ல அப்படின்ற பட்சத்துல நீங்க சிவில் கோர்ட்ல நீங்க சூட் ஃபைல் பண்ணலாம். இல்ல இத கவுண்டர் ஸ்டேட்மெண்ட்டை வச்சு டிசைட் பண்ண முடியுமா கோர்ட், இல்ல அட் த டைம் ஆஃப் என்கொயரி தான் டிசைட் பண்ண முடியும்? இல்ல நீங்க இப்ப இதுவே வந்து சம்மரி ப்ரொசீஜர் தானே மேடம். இப்ப நீங்க கவுண்டர் போட்டீங்கனாலே நீங்க கவுண்டர் போட்டாதான் கோர்ட்டுக்கு நீங்க டினை பண்றது போனஃபைடா இல்லையா அப்படிங்கறதே தெரியும். நீங்க என்கொயரி கமெண்ட்ஸ் பண்ணி நீங்க இப்போ ஒன்ஸ் தேர் இஸ் a serious disputeனா cross can be permitted. சோ அப்ப அது எல்லாத்தையும் நான் பார்த்து எலிசிடேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க போனஃபைடா டினை பண்றீங்களா, உங்க டினைல் போனஃபைடா இருக்கா அப்படின்னா தான் the court can come into certain conclusion. சோ அதுக்கு முன்னாடி வந்து என்னால ஒரு பேசிக்கா ஒரு வெறும் டாக்குமெண்ட்ஸ் வச்சு மட்டும் பண்ண முடியுமா அப்படிங்கிறது இட் இஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஃபேக்ட்ஸ் டு ஃபேக்ட்ஸ். சோ நம்ம ஜெனரலா சொல்லிட முடியாது. இல்ல அட் த டைம் ஆஃப் வந்து நான் கிராஸ் எக்ஸாமினேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுறேன், இவங்களுக்கு வந்து ரைட் வந்து ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிறது. ஏன்னா they have not filed any document regarding the title அப்படிங்கிறப்ப, ஏன்னா பிகினிங்ல இருந்து ஏன்னா வேற சம்மத டிஸ்பியூட்டா கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே என்கொயரி கமெண்ட்ஸ் இல்லையா மேடம்? நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கனாலே என்கொயரி இஸ் கோயிங் இன் பார்ட். சோ வந்து நீங்க உங்க சைடு அடுத்த எவிடன்ஸ் அடியூஸ் பண்ணனும்னா பண்ணலாம், இல்ல நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா க்ளோஸ் பண்ணிட்டு we can directly go to orders. ஓ, அப்ப பிஃபோர் வந்து என்கொயரி தான் சிவில் கோர்ட் அது வந்து ஆர்எல்டிஓ கோர்ட் வந்து அதை ரிஜெக்ட் பண்ண முடியும்ங்கறீங்க. டைட்டில் இல்லங்க, டைட்டில டினை பண்றப்ப சிவில் கோர்ட்ல டிசைட் பண்ணனும்ங்கறது இல்ல மேடம், அப்படி சொல்ல முடியாது. see நீங்க ஒன்ஸ் பிஃபோர் கவுண்டர்னா நான் எப்படி டிசைட் பண்ணுவேன்? இல்ல ஆஃப்டர் ஃபைல் கவுண்டர் ஸ்டேட்மென்ட் சொல்றேன். என்னோட கவுண்டர் ஸ்டேட்மென்ட் நான் எலாபரேட்டா சொல்லிடுறேன். இவங்களுக்கு டைட்டிலே கிடையாது, they have no title. anything மேடம், நான் வந்து இப்போ என்னோட கவுண்டர்ல நான் என்ன வேணா சொல்லிடுவேன். that is only a mere pleadings. வெறும் ப்ளீடிங்ஸை மட்டும் பேஸ் பண்ணி எப்படி நான் வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும்? ப்ளீடிங்ஸ் ஹேஸ் டு பி சப்போர்ட்டட் பை எவிடன்ஸ். ஸோ எவிடன்ஸ்னா இட் கேன் பி எய்தர் பை ஓரல் எவிடன்ஸ் அஃபிடவிட்ல இருக்கலாம், இல்ல நீங்க கிராஸ் பண்ணதாலும் அதுவும் தட் இஸ் ஆல்சோ ஓரல் எவிடன்ஸ், இல்ல நீங்க வந்து டாக்குமெண்ட் போடலாம். ஸோ இதை நீங்க ப்ளீடிங்ஸை மட்டும் வச்சு the court cannot come to any conclusion unless it is supported by evidence. ஸோ எவிடன்ஸ் நீங்க அடியூஸ் பண்ணா you have to present yourself for enquiry. இது முடிச்சாதானே நம்ம போக முடியும். அப்ப என்கொயரியில வந்து நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா அதுல வந்து சிவில் கோர்ட்ல தான் முடிக்கணுங்கிற மாதிரி கோர்ட் டிசைட் பண்ணணுமான்னு கேக்குறேன். ஆமா மேம், இப்ப அப்படி பண்ணும்போது the jurisdiction of the Ren court will get அது போயிடும். ரென் கோர்ட்டுக்கு ஜூரிஸ்டிக்ஷனே இருக்காது. ரென் கோர்ட் வந்து ஒரு முடிவுக்கு வராங்க அப்படின்னா சோ அந்த முடிவு வந்து இட் இஸ் நாட் a declaration of title. அது வந்து அந்த மாதிரி டைட்டில்ல பொறுத்து எந்த ஒப்பீனியனோ ஏதோ கொடுக்க கூடாது. ரென் கோர்ட் என்ன அவங்க ஒப்பீனியன் கொடுக்கணும் அப்படின்னா ஒன்லி வந்துட்டு இந்த மாதிரி சீரியஸ் டிஸ்பியூட் வந்து இருக்கு, சோ அந்த டிஸ்பியூட் வந்து எனக்கு போனஃபைடா ஃபீல் ஆகுது அப்படிங்கறதுனால இதுக்கு மேல இதை விசாரிக்கிறதுக்கு எனக்கு வரம்பு இல்ல அப்படின்னு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லங்கிறத மட்டும் தான் முடிவு பண்ணணும். தேங்க்யூ மேம்.